ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அட்டன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஃபீல்டு போனால் எக்ஸி பேப்பர்னு வாங்க, எக்ஸி இன்ஜினியரிங் சயின்சஸ். ஸோ இப்போ இந்த இன்ஜினியரிங் சயின்சஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம். நான் அட்டன் பண்ணலாம், சிவராம் அட்டன் பண்ணலாம், யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம். அதே வந்து சிவராம் மேபி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கூட அட்டன் பண்ணலாம். பட் ஆனால் அவன் இன்ஜினியரிங் சயின்சஸ் அட்டன் பண்ணுறது என்ன ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, என்ன ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் சயின்சஸை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வந்து 2 தான் படிக்க வேண்டியிருக்கும். அதாவது வந்து அப்பார்ட் ஃப்ரம் பேசிக் சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா, வெயிட் பண்ண இப்போ காட்டுறேன். ஸ்க்ரீன் ஷேர் சம்திங் எல்ஸ். பிடிஎஃப். ஓகே. ஸோ இங்கே தெரியுதா, இப்போ இந்த இடத்துல வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கா, இது எல்லாருமே அட்டன் பண்ணுவீங்க. ஓகேவா, ஸோ எக்ஸி கேண்டிடேட்டாக இருக்கட்டும், எம்இ கேண்டிடேட் இருக்கும், எந்த பையன் எடுத்தாலும் கேட் உட்காரானே அவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இருந்தே ஆகும். ஓகேவா, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாருக்கும் காமன். கூட வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்டிடியூட் இருக்கும். ஓகே, இங்கே ஆப்டிடியூட் நீங்கள் கொடுக்கல, பட் ஆப்டிடியூட் இருக்கும். ஓகேவா, ஸோ வந்து ஆப்டிடியூட். இப்போ கூட எக்ஸியில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸி பேப்பர்ஸ் mainly for people who are not into core branches like mechanical, electrical, CS, ட்ரிபிள் இ. இவங்களுக்குலாம் வந்து கேட் முடிச்சுட்டு ஐஐடிஸ்ல படிக்கணும் அப்படின்னா அவங்க செப்பரேட் பேப்பர் இருக்கு, அதில் பண்ணலாம். பட் நான் வந்து இப்போ நீங்கள் படிக்கிற மாதிரி மெட்டலர்ஜி, மெட்டீரியல் சயின்ஸு, அப்புறம் வந்து வேற ஏதாவது சம் எக்ஸ்ட்ரா லிட்டலஸ் பேப்பர் இருக்கும், அதுக்கு வந்து அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்காது. மோரோவர் அந்த சம்டைம்ஸ் இந்த பேப்பரே இல்லாமல் கூட போகலாம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து அதுக்காக டெவலப் பண்ணதான் இந்த எக்ஸி பேப்பர். ஸோ இந்த எக்ஸி பேப்பரில் பார்த்தோன்னா இப்போ ஜஸ்ட்டு என்னன்னா வந்து டோட்டலாக வந்து ஒன்று மேக்ஸு, இன்னொன்று ஆப்டிடியூடு, கூட வந்து எனி டூ அடிஷனல் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, இப்போ ஃப்ளூயிட் மெக்கானிக்கல் சப்ஜெக்ட் இருக்கு. ஓகேவா, இது உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு மெக்கானிக்கல் இருக்கு. ஸோ நீங்கள் அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்ல. இப்போ நீ படிச்ச சப்ஜெக்ட் நான் சொல்கிறேன் பாருங்க, மெட்டீரியல் சயின்ஸ். ஓகே, மெட்டீரியல் சயின்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சப்ஜெக்ட் அட்டன் பண்ணலாம். ஸோ மெட்டீரியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்கும். ஓகே, இது அட்டன் பண்ணலாம். கூட வந்து இங்கே இருக்கு சாலிட் மெக்கானிக்ஸ். இது ஆக்சுவலாக ரெண்டுமே நீங்கள் படிச்சிட்டீங்க. இந்த ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், ஆக்சியல் ஃபோர்ஸ், ஷியர் ஃபோர்ஸ் எல்லாமே படிச்சிட்டீங்க. இது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ரொம்ப பெருசுங்க, ஈஸி தான். ஓகேவா, ஸோ இப்போ உன்னோட கோல் என்ன தெரியுமா இருக்கணும், இது நீ அட்டன் பண்ணணும். ஓகேவா, ஸோ சாலிட் மெக்கானிக்ஸ் நீ படிச்சுக்கணும். கூடவே வந்து நீ மெட்டீரியல் சயின்ஸ் படிச்சுட்டு அப்படின்னா நீ எக்ஸி பேப்பரில் எலிஜிபிள். ஓகேவா, ஸோ எக்ஸி பேப்பரில் நீ உட்காந்து நீ படிச்சு லைக் நல்ல மார்க் எடுத்து அப்படின்னா இதே மூலியமாக வச்சு நீ ஐஐடிக்கு போகலாம். ஸோ ஐஐடியில் நீ எம்இ பண்ணலாம். லைக் ஆனால் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸி பேப்பர் முடிச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ எந்த ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் ஜம்ப் பண்ணலாம். நீ எக்ஸியில் வந்து இந்த மெட்டீரியல் சயின்ஸு, அப்புறம் வேற என்ன இருக்கு, சாலிட் மெக்கானிக்ஸ் அட்டன் பண்ணி உனக்கு நல்ல மார்க் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. ஸோ நல்ல மார்க் இருந்துச்சு அப்படின்னா நீ வந்து இஃப் யூ விஷ் டு சேஞ்ச் யுவர் ஃபீல்ட் டு மெக்கானிக்கல், லைக் இப்போ உனக்கு வந்து டிசைன் சைடு வரணும், மெக்கானிக்கல் டிசைன் சைடு வரணும், டிசைன் சைடு கூட வந்துக்கலாம். ஆனால் கிராண்டட் லைக் அந்த கட் ஆஃப் இருக்கணும். ஓகேவா, ஸோ வந்து இந்த எக்ஸியோட ப்ளஸ் பாயிண்ட்டே இதுதான். ஸோ நீ என்ன ஸ்பீக்கராலும் எடுத்துக்கோ, ஏதாவது 2 ஸ்பீக்கர் எடுத்து நீ படிச்சுட்டு அப்படின்னா உனக்கு பிடிச்ச ஃபீல்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகேவா, இதுதான் எக்ஸியோட ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ அதனால எக்ஸி இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ ஸ்ரீஹா, அஜய், நீங்களாம் வந்து இட் இஸ் பெட்டர் டு ட்ரை ஃபார் எக்ஸி. மெட்டீரியல் சயின்ஸ்க்கு நீங்கள் படிக்கிறது பதிலாக எக்ஸியில் படிக்கிறது பெட்டர். ஏன்னா மெட்டீரியல் சயின்ஸில் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான சப்ஜெக்ட் இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி 2 சப்ஜெக்டெல்லாம் முடியாது உங்களுக்கு வந்து. லைக் இதுலேயும் சப்டிவிஷன்ஸ் இருக்கும் தான், பட் ஆனால் ஸ்டில் இப்போ என்னோட மெக்கானிக்கல் பேப்பர் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மெக்கானிக்கல் பேப்பரில் கிட்டத்தட்ட எனக்கு 12 சப்ஜெக்ட் இருக்கு. ஓகேவா, 12 சப்ஜெக்ட்ஸ் நான் படிக்கணும். ஓகேவா, பட் ஆனால் எக்ஸி பேப்பரில் நான் படித்தேன் அப்படின்னா எனக்கு 5 சப்ஜெக்டோட முடிச்சிடும், 5 சப்ஜெக்ட்ஸ், லைக் நியர் டு ஹாஃப். ஓகேவா, ஸோ நியர் டு ஹாஃப், பட் ஆனால் அந்த சேம் ரிசல்ட் வந்துடும். ஆனால் எக்ஸி பேப்பரோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ரைட்டிங் எக்ஸி யூ கேன் நாட் என்ரோல் ஃபார் எனி ஜாப்ஸ் த்ரூ கேட். லைக் பிஎஸ்யூஸ் வாங்க, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் வாங்க. அது அப்படின்னா என்னென்னா இந்த பிஹெச்எல், ஓஎன்ஜிசி இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலைலாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியாது கேட் எக்ஸி எழுதுனா. ஆனால் இந்த கேட் எக்ஸி எழுதிட்டு இதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லா ஐஐடிஸ், ஐஏஎஸ் எதில் வேணாலும் போகலாம். ஓகேவா, லைக் வித்தவுட் எனி எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் எனி சப்ஜெக்ட்ஸ். எந்த எப்படி சொல்றது, இப்போ எம்ஏல நீ பண்ணணும் அப்படின்னா நீ எதில் வேணாலும் ஆல்மோஸ்ட் படிச்சிடலாம். ஓகேவா, ரெனியூபிளில் போகலாம், இல்லாட்டி இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் போகலாம், இல்லாட்டி அப்ளைட் மெக்கானிக்ஸில் போகலாம், எது வேணாலும் நீ போகலாம். ஆனால் எக்ஸி பேப்பரில் இந்த நல்ல மார்க் எடுத்துருக்கணும். ஓகேவா, ஸோ இது நீங்கள் கோலாக வச்சு படிக்கிறதுனா சப்போஸ் இஃப் ஹையர் ஸ்டடீஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுனா படிக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து அப்படி இல்லை, எனக்கு டைம் இருக்குது, நான் ட்ராப் எடுத்துக்கிறேன், இல்லாட்டி நான் 3rd இயரில் தான் இருக்கேன், இல்லாட்டி எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பெட்டர் வந்து நீங்கள் உங்களோட பேப்பர் எம்இனா நீங்கள் உங்களோட பேப்பர் படிக்கலாம், மெட்டீரியல் சயின்ஸாக உங்களோட பேப்பர் படிச்சுக்கலாம். ஸோ அதை படித்து இப்போ ட்ரை பண்ண பாருங்கள். ஓகேவா, ஸோ இது வந்து
ஹையர் ஸ்டடீஸ் போகணும் அப்படின்னா, சப்போஸ் இல்ல எனக்கு இது மூலியமா வேலை போகணும், கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னா கூட நீங்க இந்த கேட் எம்இயோ இல்லாட்டி கேட் உங்களோட மெட்டீரியல் சயின்ஸோ படிச்சு நீங்க பண்ணிக்கலாம். அப்ப இன்னொரு ப்ரிவேலிங் டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து மெட்டீரியல் சயின்ஸ்ல இருக்கேன். நான் வந்து மெக்கானிக்கல் பேப்பர், எம்இ பேப்பர் அட்டெண்ட் பண்ணா பண்ணலாம். ஓகே. பட் ஆனா வந்து என்னன்னா, நீங்க வந்து உங்க சப்ஜெக்ட் அதாவது நீங்க வந்து காலேஜ்ல செமஸ்டருக்கு படிப்ப. ஓகேவா? செமஸ்டருக்கு படிச்சுட்டு இருப்ப. ஆனா சைட் பை சைட் என்ன பண்ணணும், கேட்டுக்கான நான் மெக்கானிக்கல் படிக்கணும். அதாவது நான் படிக்கிறேன். இப்ப நான் வந்து சாலிட் மெக்கானிக்ஸ் படிப்பேன். அப்புறம் தெர்மோடைனமிக்ஸ் படிப்பேன். அப்புறம் மெஷின் டிசைன் ஒரு டிசைன் சப்ஜெக்ட் படிப்பேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான சப்ஜெக்ட் இருக்கு. ஓகேவா? மேனுஃபேக்சரிங் படிப்பேன். இதெல்லாம் உனக்கு தேவையே இருக்காது. லைக் உன்னோட மெட்டீரியல் சயின்ஸ் வெர்ஷனுக்கு தேவை இருக்காது. ஆனா கேட் எம்இன்னு எழுதுனா நீ அப்பியர் ஆகலாம். ஸோ நீ மெட்டீரியல் சயின்ஸ் படிச்சுட்டே நீ கேட் எம்இ எழுதுனா, கேட் எம்இ எழுதி நல்ல மார்க் எடுத்தனா நீ எம்இ சைடு வந்துடலாம். மெக்கானிக்கல் சைடு வந்துட்டு இல்லாட்டி மெக்கானிக்கல் சைடு லைக் பேஸ்டு வேலைக்கு போகலாம். பட் ஆனால் உனக்கு டபுள் ஒர்க் இருக்கும். ஓகேவா? ஸோ லைக் பிக் யுவர் சாய்ஸஸ் அவ்வளோதான் சொல்லுவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். நீ ஒரு இப்போ எக்ஸாம்பிள் இப்போ மெக்கானிக்கல்லே வந்து யாரோ ஒரு பையன் வந்து மெக்கானிக்கல படிச்சு சிஎஸ் எழுதுனா. ஸோ சிஎஸ் நல்ல மார்க் எடுத்தான் அப்படின்னா சிஎஸ் பேஸ்டு கோர்ஸ் கூட அவன் எடுத்து படிக்கலாம் ஐஐடிஸ்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்க ஆப்ஷன்ஸ் நீங்க தேர்ந்தெடுத்து பண்ணுங்க. என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லிடுறேன். ஓகே. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா லைக் சம் எக்ஸ்ஆர்ஒய் ஜாப்ல நீங்க போய் உட்காரதை விட உங்களுக்கு ஐஐடிஸ்ல கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த 2 இயர்ஸ் மட்டும் திருப்பியும் கஷ்டப்பட்டு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக் இருக்கும். ஐஐடின்ற டேக். நீ ஐஐடியில் படிக்கிற அது லைக் நாலேஜ் வரும். ஓகே, தட் இஸ் வெல் அண்ட் குட். பட் ஆனால் அது தவிர உனக்கு ஐஐடின்ற ஒரு டேக் இருக்கும். நீ எங்கே போனாலும் நான் ஐஐடி கிராஜுவேட் அப்படின்னு சொன்னா உனக்கு ஒரு ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக கூட படிக்கலாம். அது உங்க இஷ்டம் தான். ப்ளஸ் பேக்கேஜும் நல்லா இருக்கும். ரிலேட்டிவ்லி ஸ்பீக்கிங் பேக்கேஜ் நல்லா இருக்கும். அவ்வளோதான். வேற எதுவும் நான் இதை பற்றி சொல்ல வரணும். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று ஷியோராம்கிட்ட கேளுங்க, இல்லாட்டி என்கிட்ட கேளுங்க. ஓகே. ஸோ எக்ஸிக்கு நான் எப்படி படிக்கணும், எக்ஸிக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷியோராம்க்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். அவனுக்கு தெரியாட்டி நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு மெக்கானிக்கல் ஏதாவது டவுட் இருந்தா இல்லாட்டி மெட்ரிகுலேஷன் அந்த அளவுக்கு தெரியாது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சா நான் சொல்கிறேன். ஓகேவா? ஒரு ஏமாத்துறீங்க. என்ன ஏமாத்துறேன் எனக்கு புரியல சிவா. இல்லை மைக் ஓப்பன் பண்ணி சொல்லு. எனக்கு புரியல. இது சொல்லி சொல்லி ஏமாத்த நானே ஏமாத்தினேன். ஏமாத்துறாங்கன்னு போட்டிருக்கேன்டா. ஏமாத்துறீங்கன்னாடா போட்டேன். யார் ஏமாத்துறாங்க? புரியல என்ன சொல்ல வரேன் எனக்கு. இந்த டேக்னு சொல்லி இல்லடா உண்மையிலடா லைக் இல்ல உனக்கு உண்மைதான். ஆனா அது எல்லா நேரமும் கை கொடுக்காதப்பா. இல்ல எல்லா நேரமும் கை கொடுக்காது. பட் ஆனா நான் எப்படி சொல்ல, இப்போ ஐஐடியில் நீ முடிச்சேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு வந்து மேபி என்ன சொல்லுவாங்க ஆன் சைட்டா ஆஃப் சைட்டா ஏதோ லைக் ஃபாரின் போறதுக்கான பாசிபிலிட்டி கூட கிடைக்கும். இப்போ நீ ஐஐடி டேக் யூஸ் இப்போ எப்படி சொல்ல உனக்கு இப்போ என்ஐடியில் படிக்கிற, இப்போ என்ஐடியில் படிச்சுட்டு உனக்கு வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைச்சிரும். இப்போ என்ஐடியில் படிக்கணும்னு வச்சுக்கோ, உனக்கு என்ன சொல்லுவாங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம்னு இருக்கும். அதெல்லாம் உனக்கு ஈஸியாக கிடைச்சிரும். உன்னால பேப்பர்லாம் ஈஸியாக பப்ளிஷ் பண்ண முடியும். உனக்கு கோர் கம்பெனிஸ்லாம் டக்கு டக்குன்னு எடுத்துப்பாங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு பையன் சிஜியில் படிக்கிறான், ஒரு பையன் ஐஐடியில் படிக்கிறான்னு வச்சுக்கோ. நான் அண்டர் கிராஜுவேட் படிக்கிறேன், அவன் அண்டர் கிராஜுவேட் படிக்கிறான்னு வச்சுக்கோ. இப்போ நான் வந்து சிஜியில் படிச்சுட்டு ஆவரேஜா சிஜிபிஏ வச்சுட்டு இருக்கேன். எல்லா சப்ஜெக்ட்லும் அரியர் வாங்காம பாஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட ஸ்டார்டிங் பேக்கேஜ் வந்து சப்போஸ் வந்து ஒரு ஐடி கம்பெனில 50,000 வச்சுக்கோ. ஓகேவா? அதே கம்பெனி அதே ஐஐடிக்கு போயிட்டு அதே என்ன மாதிரி ஒரு பையன் லைக் என்ன மாதிரி இந்த சென்ஸ் எப்படி சொல்றது லைக் 12th நல்லா படிச்சு ஐஐடியில் சேர்ந்துட்டான். பட் ஆனால் வந்து அவன் ரிலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் ஐஐடி வந்து ஆவரேஜா இருக்குன்னு வச்சுக்கோ. அதே கம்பெனி அந்த பையனை 1 lakh எடுத்துப்பாங்க. நான் என்ன சொல்றேன் புரியல. ரிலேட்டிவ்லி ஸ்பீக்கிங் ஐஐடி பையன்ட்டு நிறைய எப்படி சொல்றது யூஸ் பண்ணிக்கலாம்ன்றதுக்காகவே அவனுக்கு ஹை பேக்கேஜ் கொடுத்து அவன் எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ப்ளஸ் பாயிண்ட். ஓகே. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம இது வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் டெஸ்ட் அனாலிசிஸ் போகலாம். ஓகேவா? Microsoft Forms. ஓகே. ஷேர் ஆகுதா? ஓகே, ஷேர் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஸ்டின் லைக் இந்த டெஸ்ட் நான் ஏன் 25 minutesலேயே வச்சு முடித்தேன் அப்படின்னா இது மூலயமா நான் உங்களுக்கு என்ன கற்றுக்க விரும்பினேன் அப்படின்னா பிக்கிங் தி ரைட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? அது நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக நான் வச்சுருந்தேன். ஓகேவா? ஜெயபாரதி நீ இந்த உனக்கு நீ அட்டன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த டெஸ்ட் நீ அட்டன் பண்ணல. ஸோ நான் டெஸ்ட் அனாலிசிஸ் தான் நான் பண்ணவே போகிறேன். வேணா நான் கூப்பிடும் போது நீ வா. ஓகேவா? இதை நீ இந்த சொல்யூஷனை நீ பார்க்காது. ஏன்னா டெஸ்ட் நீ அப்புறமா எழுதல. ஸோ சொல்யூஷன் பார்த்த அப்படின்னா நீ டெஸ்ட்டு லைக் சீட் பண்ணுற மாதிரி வரும்.
ஓகே கிளம்பிட்டேன். ஸோ நான் என்ன சொல்றேன் பேசிட்டு இருக்கும்போது என்னத்த சொல்ல, சரி விடு சின்ன பொண்ணு தானே. சரி இங்க பாரு, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் நான் எப்படி ஃப்ரேம் பண்ணேன் அப்படின்னா, எல்லாராலையும் இந்த டெஸ்ட் அட்டன் பண்றவங்க எல்லாருமே பிக் பண்ற கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கரெக்டா பிக் பண்ணணும். ஓகேவா? இந்த டெஸ்ட்ல அதை நீங்க கத்துக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேவா? இப்போ வந்து இந்த டெஸ்ட்ல வந்து யாருமே 10க்கு மேல வாங்கல. ஓகேவா? பட் ஆனா வந்து நிறைய பேர் 5 to 10 லிமிட் வந்திருக்கீங்க. அது வெல் அண்ட் குட் தான். ஓகே. ஸோ ஆனா இப்போ இந்த டெஸ்ட் நான் எப்படி அட்டன் பண்ணணும்னு நான் சொல்றேன். நான் வேணும் டெஸ்ட்ல என்ன பண்ணா 8 கொஸ்டின் தான் வச்சிருந்தேன். அது நீங்க கவனிச்சீங்கன்னு தெரியல. லைக் ஜஸ்ட் 8 கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு. பட் ஆனா வந்து இது எடுத்துக்கோங்க. அஜய் இது ஓகே. டெஸ்ட்ல 8 கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுல? ஓகே. ஆனா நான் வேணும் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் கொஸ்டின்ஸ் ஜம்பிள் பண்ணி விட்டேன். எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த லாஸ்ட் கொஸ்டின் இருக்குல்ல, இது 3 மார்க் கொஸ்டின். ஸோ 3 மார்க் கொஸ்டின் நான் சொல்லும் போதே நீங்க சுதாரிச்சிருக்கணும். இதுல கண்டிப்பா உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் ஸ்டார்டிங் எடுத்து அட்டனே பண்ணக்கூடாது. நான் எக்ஸாம்ல லைக் உட்காந்தேன் அப்படின்னா, நான் அந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நான் அட்டனே பண்ண மாட்டேன். ஸோ இந்த கொஸ்டின் நான் அப்படியே வச்சிருவேன். ஸோ டைம் இருந்தா பாத்துக்கலாம். ஏன்னா பார்க்கும் போதே தெரியுது, லைக் ஒரு அப்பியரன்ஸ்ல தெரியுது கண்டிப்பா இந்த கொஸ்டின் கொஞ்சம் டைம் எடுக்க போகுது அப்படின்னு தெரியுது. ஸோ இதை வந்து லெட் அஸ் கீப் திஸ் அசைட். ஓகே, இது வச்சுட்டு ஸ்டார்டிங் வந்து வரலாம். ஓகேவா? ஸோ இஃப் ஏ கோஸ் டு பி அண்ட் அட் அ ஸ்பீட் ஆஃப் ஓகே இது நான் அப்படியே கிளாஸ்ல நடத்துனதுன்னு நான் கேட்டிருந்தேன். ஓகே, இதுக்கு யாராவது டவுட் இருக்கா? மனோஜ் டவுட் இருக்கா? ஏன்னா மனோஜ், நீ இந்த கொஸ்டின் நீ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீ நிறைய கொஸ்டின் தப்பா போட்டிருந்த. ஆனா எல்லா கொஸ்டின் நீ கிளாஸ்ல கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்த. ஆனா நீ எக்ஸாம்லயே நீ இந்த மாதிரி தப்பு போட்டா எனக்கு சுத்தமா தெரியல. ஏன்னா நீ 2 மார்க் தான் வாங்கியிருந்த. ஆனா நீ கிளாஸ்ல எல்லாம் டீசெண்டா தான் ஆன்சர் பண்ணியிருந்த. நான் மல்டிப்ளை பண்றதுல மிஸ்டேக் விட்டேன்டா. இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்லாம் பண்ணாத மனோஜ். ஓகேவா? இது சில்லி மிஸ்டேக்லாம் குறைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னா, டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைக் ஒரு நாள் 2 நாள் கேப் விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே டெஸ்ட்டை நீ திருப்பியும் சால்வ் பண்ணி பார்க்கணும். இப்போ உனக்கு அந்த ஆன்சர் கீ வந்திருக்கும் கரெக்டா. இப்போ இந்த ஆன்சர் வந்து ஏ கோஸ் ஃப்ரம் பி டு கியூன்னு சொல்லி இந்த கொஸ்டினுக்கு 40 கிலோமீட்டர் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? டெஸ்ட் அனாலிசிஸ்ல காமிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கொஸ்டினை திருப்பி நீ பார்க்காம போடணும். சப்போஸ் உனக்கு 32 கிலோமீட்டர் தான், சப்போஸ் நீ தப்பான ஆன்சர் போடணும், 30 கிலோமீட்டர் தான் போட்டதுன்னு வச்சுக்கோங்க. திருப்பி நீ 32 கிலோமீட்டர் தான் உனக்கு வருது அப்படின்னா கண்டிப்பா நீ தப்பு பண்றேன்னு. ஸோ எந்த இது தப்பு பண்றேன்னு பார்த்து உனக்கு எப்படி 40 கிலோமீட்டர் வரணும், அதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அது எப்படி வரணும்னு நீ யோசிக்கணும். ஓகே, நீனே யோசிச்சாதான் உன்னோட சில்லி மிஸ்டேக்லாம் தெரியும். இப்போ நான் வந்து டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன், நீனும் பார்த்துருவேன். ஸோ உனக்கு என்ன யோசிப்போம், ஓகே நம்ம கரெக்டாக தான் போடுறோம் அப்படின்னு நினச்சி விட்டுருவேன். ஸோ திருப்பி இதே கொஸ்டின் கொடுக்கும்போது திருப்பி இதே தப்பு பண்ணணும். ஸோ நீ என்ன பண்ற தப்பு வந்து நீனே கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு தான் டெஸ்ட் அனாலிசிஸ். நான் இது இந்த லைக் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ முடிச்சிருக்கணும். ஓகே, அப்பதான் வந்து ஃபியூச்சர்ல இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ வந்து இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி. ஓகேவா? இந்த கொஸ்டின் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏ கோஸ் ஃப்ரம் பி டு கியூ, அதுக்கு அதான் அதை என்ன சொல்லுவோம், எக்ஸ் பை 40 சம்திங் அந்த மாதிரி போட்டு திருப்பி எக்ஸ் பை 30 போட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு 20 போட்டால் வந்துடும் நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் நடத்திட்டேன். ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின். ஓகே, இது நான் நடத்த போகிறதில்ல, இதுவும் நடத்த போகிறதில்ல. ஓகே, இது பேசிக் ஃபார்முலா. ஸ்பீட் இஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம். ஓகேவா? இந்த கொஸ்டின் ஈஸி தான். இந்த கொஸ்டின் வந்து கார் பி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஏ அண்ட் டிராவல்ஸ் அட் ஸ்பீட் ஆஃப் 200 miles per hour to ஓகே. இதுல என்ன ஒரே ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தேன் அப்படின்னா, இந்த ஆன்சர் வந்து ஏ. இப்போ காட்டுறேன். பேசிக் தான். இப்போ இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட் வந்து இப்படி போகுது, இப்படி ஒரு கார் போகுது, இப்படி ஒரு கார் போகுது. இது ஏ ஓகே, இது பி. 2 கார் போதும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன இதுல ஒரே ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, நான் என்ன கேட்கறேன்னா மீட் ஆகிற டிஸ்டன்ஸ் கேட்கறேன். ஆனா அது கூட நான் என்ன கொடுத்துருக்கேன், எங்க மீட் ஆகுது அப்படின்னு கேட்கறேன். லைக் இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கேன். ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ், அதாவது ஃப்ரம் ஏல ஆரிஜின் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஆர் பில ஆரிஜின் இருந்துச்சு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். நான் இங்க டிஸ்பிளே பண்றேன் ஒரு நிமிஷம். சம்திங் எல்ஸ். இங்கே தெரியுதா? ஸோ மீட் ஆகிற டிஸ்டன்ஸ் வந்து 467 miles ஃப்ரம் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஃப்ரம் பின்னு கொடுத்துருக்கேன். லைக் ஒரு ஆன்சர் தான் இல்லை கரெக்ட். ஓகே, நான் வேணே கொஞ்சம் லைக் குளறுபடி பண்ணியிருந்தேன். ஸோ ஏலேருந்து 467 miles. ஓகேவா? அப்போ பிலேருந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 817 minus 467 போட்டு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்படி தான் போடணும். ஸோ வேற என்ன இருக்கு?
So in a kilometer race, A defeats B by 150 meter at 3 seconds. Speed of A and speed of B. இந்த கொஸ்டின் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். ஓகே, இந்த கொஸ்டின் ரொம்பலாம் ட்விஸ்டாக வைக்கவே இல்லை. நான் பேசிக்காக நான் கிளாஸில் சால்வ் பண்ணது. பட் ஆனால் அந்த ஹோம் ஒர்க் நான் கொடுத்தேன். ஆனால் நான் லைக் ஹோம் ஒர்க்கை நான் சால்வ் பண்ணல. ஹோம் ஒர்க் நீங்களே ட்ரை பண்ணி ஈஸி தான் நான் சொல்லி விட்டேன். ஓகேவா? ஸோ வந்து இந்த வெயிட் பண்ண நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தேன்? ஓகே, in a kilometer ரேஸ்னு சொல்லிட்டேன். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டு வில் ட்ராவல் டு வின் தி ரேஸ் இஸ் 1 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டேன்? A defeats B, அதாவது 2 பேர் தான் ரேஸில் ஓடவே செய்கிறாங்க. ஸோ A defeats B by 150 மீட்டர் ஆர் 3 செகண்ட்ஸ். கரெக்டாக? ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லைக் சொன்ன இன்ஃபர்மேஷனை பிக்டோரியலாக மாற்றிக்கிறேன். இது போடுறேன். இப்போ வந்து 1 கிலோமீட்டர் ரேஸ் இருக்கு. இங்கே ஏ இருக்கிறான். ஏ டிஃபீட்ஸ் ஓகே பி பை 150 மீட்டர். 150 மீட்டர் இல்லாட்டி 3 செகண்ட்ஸ். ஸோ 3 செகண்ட்ஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஏ வந்து வின் பண்ணிட்டான். ஏ டிஃபீட்ஸ்னால ஏ வந்து ஃபினிஷிங் பாயிண்ட் தொட்டான், அங்கே ஓரமாக போய் நின்றுவான். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இதை ஒட்டி லைக் ஏக்கு அடுத்து பி வந்து 3 செகண்ட்க்கு அப்புறம் வருவான். ஓகேவா? ஸோ இந்த 3 செகண்ட்க்கு அப்புறம் வருவான்ற போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருப்பான்? 150 மீட்டர்ஸ் கவர் பண்ணிருப்பான். ஸோ பி என்ன பண்ணுறான்? 150 மீட்டர்ஸை 3 செகண்ட்ஸில் கவர் பண்ணுறான். ஸோ அப்போ வெலாசிட்டி ஆஃப் பி வந்து என்ன ஆயிரும்? 50 மீட்டர் பர் செகண்ட் ஆயிரும். அதான் நான் கொஸ்டினில் கேட்டிருக்கேன். இங்கே தெரியுதா? ஸோ அதான் நான் கொஸ்டினில் கேட்டிருக்கேன். 50 மீட்டர் பர் செகண்ட் நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன்ல. ஸோ அது வந்து வெலாசிட்டி ஆஃப் பி. ஓகேவா? ஸோ இப்போ வெலாசிட்டி ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ வெலாசிட்டி ஆஃப் ஏ என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஹோல் கிலோமீட்டரா 1 கிலோமீட்டர். சரி, உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுது எப்படி கண்டுபிடிக்கணும்னு? ஆண்டா சொல்லு. 20 செகண்ட்ல இவன் முடிச்சிடுறானா? யாரு? பி தானே? பி வந்து 20 செகண்ட்ல முடிக்கிறான். ஏ வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 3 செகண்ட் முன்னாடியே முடிக்கிறான்ட்டு. ஆமா, அப்போ வந்து 17 செகண்ட்ஸ்ல முடிச்சிருப்பான். அப்போ 1000 டிவைடட் பை 7. கரெக்ட், அவ்வளவுதான். ஸோ 1000 டிவைடட் பை 17 58 பாயிண்ட் சம்திங் வரும்னு நினைக்கிறேன். 58.8 அந்த மாதிரி வரும். ஸோ நான் என்ன பண்ணேன்? ஆமா, ஸோ நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி நான் கொடுத்துட்டேன். ப்ரெசன்ட் சம்திங் எல்ஸ் ட்ரெயின்ஸ். ஓகே, இங்கே பாரு 58.9 சம்திங் நான் 59 கொடுத்துட்டேன். ஸோ இது ரெண்டு தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து சிம்பிளான கொஸ்டின், சில்லி மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் வேணே உங்களுக்கு டைவர்ட் பண்ணுறதுக்காக 58 நான் கொடுத்து வச்சுட்டேன். 58.88 வரும். ஸோ 59 தான் நியரஸ்ட் ஆன்சர், 59 கொடுத்து வச்சிருந்தேன். ஸோ இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக் எக்ஸாம்பிள் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. ஓகே, இந்த கொஸ்டின் நான் சொல்லவே தேவையில்ல, எல்லாரும் போட்டுருங்க கரெக்டாக. இதுலேயும் தப்பு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஃபண்டமெண்டலாக நிறைய தப்பு பண்ணுறீங்க, உங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்னு அர்த்தம் கான்செப்ட்ஸ்லாம். ஸோ வந்து இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. ஓகே, என்னன்னா வந்து போட் ஸ்பீடை எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, ரிவர் ஸ்பீடை ஒய்ன்னு வச்சுக்கோ. அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் தெரியும். டவுன் ஸ்ட்ரீம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு போடணும். அப் ஸ்ட்ரீம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய்னு போடணும். ஸோ ஈக்குவல் டு 10 ஈக்குவல் டு 8 அந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணதுக்கப்புறம் நீ சால்வ் பண்ண அப்படின்னா 2 வேரியபிள் 2 ஈக்குவேஷன் போட்டு நமக்கு ஆன்சர் வந்துட போகுது. அவ்வளோ, இதில் காம்ப்ளிகேஷனே இல்லை. ஓகேவா? இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் லைக் கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸ்கிரீன் போன கொஸ்டின் இன்னொரு தடவை சொல்லு. வெலாசிட்டி ஆஃப் அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீமாடா? சரி, நான் ஒரு நிமிஷம் சொல்றேன். தெரியுதா? வெயிட் பண்ணு. இப்போ நான் என்ன சொல்லிட்டேனாடா, இப்போ வந்து ஒரு போட் இருக்கு. போட் வந்து எக்ஸ் ஸ்பீடு போகுதுன்னு வச்சுக்கோ, ரிவர் வந்து ஒய் ஸ்பீடில் போகுதுன்னு வச்சுக்கோ. இப்போ டவுன் ஸ்ட்ரீம்ல என்ன சொன்னேன்? மலை இருக்கு, மலையில நீ இருக்க, டவுன் த ஹில். ஓகே, டவுன் த ஹில் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ மலையிலேருந்து கீழே இறங்குற. மலையிலேருந்து கீழே இறங்கும் போது உனக்கு கிராவிட்டி உனக்கு ஹெல்ப் பண்ணுமா, அப்போ வேகமாக இறங்குவ. ஸோ அப்போ ப்ளஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் வந்து என்ன சொல்லியிருந்தேன்? 18 சொல்லியிருந்தேன்.
ஓகேவா. அப்ஸ்ட்ரீம்னா தண்ணிக்கு எதிர்நீச்சல் அடிப்ப, ஓகேவா. அதாவது கிளைம்பிங் அப் தி மவுண்டைன். ஓகே, ஸோ எஃபோர்ட் நிறைய போட வேண்டியது இருக்கும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 10. அதை நான் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டேன். நான் கொஸ்டின் திரும்ப காட்டுறேன். கொஸ்டின் சம்திங் எல்ஸ். கொஸ்டின்ல தெரியுதா? வெயிட் பண்ணு. அப்ஸ்ட்ரீம் வெலாசிட்டி இஸ் 10 km/h, டவுன் ஸ்ட்ரீம் வெலாசிட்டி 18 km/h சொல்லிட்டேன்னா, அதனால நான் அதை அப்படியே நான் ஈக்குவேட் பண்ணிட்டேன் இங்க. தெரியுதா? ஸோ 2 ஈக்குவேஷன் இருக்கு, 2 வேரியபிள் இருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா 28 இங்க இருக்கும், இங்க வந்து 2x இருக்கும். அப்போ x is equal to 14 வந்துடும், y is equal to 4 வந்துடும். ஓகேவா. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ அதான் நான் இங்கேயும் கொடுத்து வச்சிருந்தேன், கீழேயும் அதான் கொடுத்து வச்சிருந்தேன். நான் ஏன் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இந்த மழை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கு, ஓகே. அதனால நான் சொல்கிறேன். ஸோ அப்ஸ்ட்ரீம் அப்படின்னா தண்ணி கூட தான் போகுது, அப் தி வாட்டர் அப்படின்னா லைக் மேபி வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர் அப்படிலாம் நீங்கள் தப்பாக கணக்கு போட்டுறக்கூடாது, ஓகேவா. அதனால தான் இந்த மாதிரி நான் மழையை வச்சுலாம் லிங்க் பண்ணி சொல்கிறேன், ஓகேவா. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுன்னா வச்சுக்கோங்க, இல்லை உங்களுக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது அப்படின்னாலும் வச்சுக்கலாம், ஓகேவா. பட் ஆனால் வந்து டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் வெலாசிட்டி இஸ் மோர் தென் அப் ஸ்ட்ரீம் வெலாசிட்டி, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா மனோஜ்? எனக்கு புரிஞ்சிருச்சா? ஓகே, மனோஜ் புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த கொஸ்டின் லாஸ்ட் ஒரே கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல ஆக்சுவலா லைக் பெருசான ஒன்றும் கஷ்டமே கிடையாது. பால் 1 ஸ்பீட் இஸ் 4 மீட்டர் per second, பால் 2 ஸ்பீட் இஸ் 3 மீட்டர் per second, தேர் மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர், ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பால் இருக்கு, நான் வரைஞ்சிட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், அது வரைக்கும் கொஸ்டினை படிச்சுட்டுருங்க. ஸோ பால் ஏ இருக்கு, பால் பி இருக்கு. ஸோ ரெண்டும் வந்து தேர் அப்ரோச்சிங் ஈச் அதர் பிஃபோர் தி இம்பாக்ட், அதாவது பிஃபோர் த கொலிஷன், ஓகேவா. ஸோ வந்து 4 மீட்டர் per second. இன்னொன்று வந்து என்ன சொல்ல 2 மீட்டர் per second சொல்லியிருப்பேன்னா, ஓகே 2 மீட்டர் per second, 2 1 சாரி 3, ஓகே 3 மீட்டர் per second, ஓகேவா. ஸோ ரெண்டும் போகுது, ரெண்டும் மோதி இருந்ததுக்கப்புறம் திருப்பியும் ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டேன். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் என்னென்ன சொல்லிட்டேன், ஆஃப்டர் கொலிஷன் பால் 1 அண்ட் பால் 2 டைரக்ஷன் ஆர் ரிவர்ஸ்ட். ரெண்டோட டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா ரைட் சைடில் மாறும், ரைட் சைடில் இருக்கிறதுக்கு லெஃப்ட் சைடில் மாறிடும், ஓகேவா. ஸோ பால் 1 இஸ் மூவிங் அட் 2 மீட்டர் per second, 2 மீட்டர் per second, ஓகே. இதோட வெலாசிட்டி எவ்வளோன்னு நான் கேட்குறேன். இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இப்போ தெரியுதா? ஸோ இப்போ வந்து இதுக்கப்புறம் என்னன்னா நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா ரேஷியோன்னு கொடுத்துருந்தேன், ஓகே. அந்த ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 0.5 கொடுத்துருந்தேன். ஆனால் என்ன சொல்லியிருந்தேன், இப்போ இதோட ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னா 7, ஓகேவா. இதோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்னன்னு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ 2 + x, இது வந்து பிஃபோர், இது பிஃபோர், இது ஆஃப்டர். என்ன சொல்லியிருந்தேன், இந்த ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி பிஃபோர் இம்பாக்ட். பிஃபோர் இம்பாக்ட்னா இங்கே வரும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி பிஃபோர் இம்பாக்ட், இங்கே வந்து ஆஃப்டர் இம்பாக்ட். நான் வேணா திருப்பி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். அங்கே தெரியுத லாஸ்ட் லைன் பாருங்க, ஓகே. த ரேஷியோ ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப்டர் கொலிஷன், கொலிஷன் நடந்ததுக்கு அப்புறம் ரிலேட்டிவ் வெலாசிட்டி டு தி ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் பிஃபோர் கொலிஷன், ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுது, ரெண்டுத்துக்கும் ஒன்று நோக்கி வரல, அதனால அப்ரோச். அதுக்கப்புறம் ரெண்டுத்தும் லைக் விலகி போறதுனால என்ன சொல்றோம், செப்பரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பிஃபோர் அப்புறம் ஆஃப்டர். ஸோ ஆஃப்டர் பை பிஃபோரோட ரேஷியோ தான் 0.5 நான் கொஸ்டின்ல ஸ்டேட் பண்ணிட்டேன், ஓகேவா. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், சிம்பிள். ஸோ 2 + x / 7 இஸ் ஈக்குவல் டு என்ன 0.5 போட்டீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 1.5 இருக்கும், கரெக்டா. ஆமாம், 2 + x இஸ் ஈக்குவல் டு 1.5 போடு, 3.5 3.5/7 இருக்கும். அப்படின்னா 1/2, அப்புறம் 0.5, கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து x = 1.5 தான், ஓகேவா. ஸோ இப்படி தான் அந்த கொஸ்டின் பண்ணணும், ரொம்பலாம் கஷ்டமாக கிடையாது கொஸ்டின். சொல்றா. ஃபர்ஸ்ட் வந்து சேம் டைரக்ஷன்ல வருதா பால்? இல்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ரா. தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர். நான் சொல்றேன் ரெண்டுத்தும் நோக்கி ஒண்ணுக்கு வருது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் பாரு. வெயிட் பண்ணா காட்டுறேன். Doesn't something else. தெரியுதா?
தே ஆர் மூவிங் டுவோர்ட்ஸ் ஈச் அதர். இங்க எழுதியிருக்கேன் பாரு, மூவிங் டுவோர்ட்ஸ் ஈச் அதர், ஒண்ணுக்கு ஒண்ணு நோக்கி வருது. புரியுதா? அப்படின்னா சரி புரியல சரி சொல். ஓகே. அடுத்த செகண்ட்ல வந்து ரெண்டுமே வேற வேற டைரக்ஷன்ல தானே போகுது. அதான் நான் சொல்லிட்டு போறேன். ஆஃப்டர் கொலிஷன் பால் 1 அண்ட் பால் 2's டைரக்ஷன் ஆர் ரிவர்ஸ்னு கொடுத்தாங்கடா. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இங்க பாரு, வெயிட் பண்ணு, ஸ்கிரீன் ஷேர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன டைரக்ஷன், டுவோர்ட்ஸ் ஈச் அதர்னாலே ஒண்ணுக்கு ஒண்ணு நோக்கி வருது. ஓகேவா? இது ஒரு டைரக்ஷன், இது ஒரு டைரக்ஷன். கரெக்டா? ரெண்டு நோக்கி வருது. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், இந்த ரெண்டு வெலாசிட்டியுமே டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன் பாரு. அதான் நான் இங்க போட்டிருக்கேன், இங்க ரெட் கலர் ரிவர்ஸ். ஸோ இதோட டைரக்ஷன் என்ன, ரைட் சைட், ரைட். கரெக்டா? இது ரைட்ல இருக்கு. ஓகே, ரைட்டு. ஆனா நான் அடுத்த படத்துல என்ன பண்ணிட்டேன், லெஃப்ட்ல ஆக்கிட்டேன் பாரு. இதான் ரிவர்ஸ் நான் சொல்றேன். இதுக்கு என்ன இருக்கு, லெஃப்ட்ல இருக்கு, இங்க ரைட் ஆக்கிட்டேன். இதுதான் ரிவர்ஸ் நான் சொல்ல வரேன். புரியுதா மனோஜ்? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆட் பண்ணிடணும். லைக் ஆப்போசிட் டைரக்ஷன் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆட் பண்ண சொல்றேன். சொல்றா. இல்ல ப்ரோ, எப்படி சொல்ல உனக்கு. ஓகே, இப்படி வச்சுக்கோ. இப்போ நீ வந்து ஒரு கார்ல இருக்க, நான் ஒரு கார்ல இருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து நீ வந்து என்ன விட்டு விலகி போற, நான் உன்ன விட்டு விலகி போறேன். அப்போ ரெண்டு பேத்துக்கும் லைக் ரொம்ப எப்படி சொல்ல உனக்கு, ரெண்டு கேஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு கேஸ்ல வந்து நீ என்னை விட்டு லைக் நீ ஒரு கார்ல இருக்க, நான் சும்மா நின்றுட்டு இருக்கேன். ஸோ நீ என்ன விட்டு 10 மீட்டர் per செகண்ட்ல என்ன தள்ளி போயிட்டு இருக்க. ஓகேவா? ஸோ இன்னொன்று கேஸ்னா, நானும் கார்ல இருக்கேன், நீனும் கார்ல இருக்க. நீ என்ன 10 மீட்டர் per செகண்ட்ல தள்ளி போயிட்டு இருக்க, நான் உன்னோட 10 மீட்டர் per செகண்ட்ல தள்ளி போயிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல ரொம்ப வேகமா வெளியே போவோமா, இல்ல செகண்ட் கேஸ் ரொம்ப வேகமா தள்ளி போவோமா? ஸோ அதான் இங்க சொல்ல வரேன். ஸோ அதனால வந்து ரெண்டுத்தையும் ஆட் தான் பண்ணணும். ஸோ 10 + 10 போடுவேன். ஓகேவா? புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி இப்படி ஞாபகம் வச்சுக்கூடாது சிவராம். ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்துச்சுனாலே ஆட் பண்ணிடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. லைக் சப்போஸ் குருட்டாம்போக்கில் அடிக்கணும் அப்படின்னா இப்படி அடிக்கிறது பெட்டர். ஓகேவா? கான்செப்ட்லாம் சொல்லணும் அப்படின்னா அப்படி சொல்லலாம். ஓகே, வேற என்ன இருக்கு இந்த கொஸ்டின்? ஓகே, ஸோ ஒரே நிமிஷம், பிரசன்ட் சம்திங் நியூஸ். ஷேர். ஓகே. ஸோ இப்போ இன்னொன்று ஒரு காட்டுறேன், வெயிட் பண்ணு. ஸோ சிவா, நான் உன்னோட பேப்பர் பார்த்தேன். நீ எவ்வளோ டைம் எடுத்த, 25 மினிட்ஸ் எடுத்திருக்க. ஓகேவா? ஸோ நீ ஆக்சுவலாக இது எனக்கும் நடந்திருக்கு. என்ன வந்து லைக் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும், பட் ஆனால் அந்த கொஸ்டினோட சாய்ஸ் கேவலமாக இருக்கும். இப்போ நான் வந்து கேட்டில் நான் டெஸ்ட் சீரிஸ்லாம் எழுதுவேன். ஓகேவா? நான் போன தடவை நான் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் தெர்மோடைனமிக்ஸே எடுத்துக்கோங்க. தெர்மோடைனமிக்ஸ் எல்லாமே தெரியும் எனக்கு, லைக் ஓரளவுக்கு நல்லாவே தெரியும் அப்போ படிக்கும்போது. ஆனாலும் பார்த்தோன்னா கேப்டன் ஸோ ஆனால் எனக்கு என்ன அப்படி பிரச்சனைனா, கொஸ்டின் ஒழுங்காக சூஸ் பண்ண தெரியாது. ஸோ இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நான் வந்து அந்த டெஸ்ட் வந்து 25 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, வேற ஒரு பையன் 15 மார்க்ஸ் எடுத்திருப்பான். ஆனால் அந்த 15 மார்க்ஸ் எடுத்த பையனுக்கும் எனக்கும் கொஸ்டின் செலெக்ஷன் வேறையா இருந்திருக்கும். கொஸ்டினுக்கு ஆனால் அதே டைம் தான் எடுத்திருப்பான். லைக் 45 மினிட்ஸ் டெஸ்ட்னு வச்சுக்கோ, 45 மினிட்ஸ் நானும் எடுத்துப்பேன், அவனும் எடுத்துப்பேன். ஆனால் கொஸ்டின் செலெக்ஷன் வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனாலே என்னோட அதிகமாக இருக்கான். ஸோ அவனுக்கு தெரியும், கொஸ்டினை பார்த்தோன்னே தெரியும் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுமா முடியாதான்னு. ஸோ அந்த பக்கம் நம்மளுக்கு வரணும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணியிருக்க அப்படின்னா, உனக்கு இப்போ இதே டெஸ்ட்னா வந்து 25 மினிட்ஸ் பதிலாக சப்போஸ் 35 மினிட்ஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நீ அழகா லைக் மேபி 12 இல்லை 10 வாங்கியிருக்கலாம். ஓகேவா? பட் ஆனால் என்ன நோக்கம் அது கிடையாது. உனக்கு வந்து இந்த கொஸ்டின்ல வந்து கொஸ்டினோட செலெக்ஷன் நல்லா சூஸ் பண்ண தெரியும். நீ எடுத்தோன்னு எடுத்து பண்ணிருக்கணும். நீ இந்த கொஸ்டின் நோ ஆன்சர் ப்ரொவைடட் இருக்கு பாரு. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஆகுது. ஸோ எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு அவன் வந்து ஆன்சரே கொடுக்கல. ஓகே, பட் ஆனால் அவன் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்து இந்த கொஸ்டின் போயிருக்கணும். ஓகேவா? இந்த கொஸ்டின் ரெண்டு கொஸ்டினுமே ஈஸியான கொஸ்டின். இதுல வந்து பேசிக் எல்சிஎம், இது வந்து பேசிக் மேத்தமேட்டிக்ஸ். ஓகேவா? டிவிஷன் இதுல வந்து கரெக்டா போட்டுறான். அப்புறம் இந்த கொஸ்டின்ல வந்து அவன் கொஸ்டினே ஒழுங்கா படிக்கல. ஓகேவா? நான் கொஸ்டின் கிலோமீட்டர் ரேஸ் ஏ டிஃபீட்ஸ். இல்லடா டே இதுல நான் வந்து ஒரு ஆன்சர் கொடுத்து ரெண்டாவது ஆன்சர் கொடுக்கறதுக்குள்ள டைம் முடிஞ்சிருச்சு. இதான் கடைசியா போட்டேன். ஓகே லைக் ஓகே, இது மாதிரி இந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கொஸ்டின் கரெக்ட் நீ கடைசியா போட்டிருக்க பாரு, அதான் நீ பண்ற தப்பு நான் சொல்ல வரேன். இந்த கொஸ்டின் நீ ஃபர்ஸ்டே போட்டிருக்கணும். புரியுதா? நீ எந்தெந்த கொஸ்டின் லாஸ்டா போட்டிருக்கணும். இந்த கொஸ்டின் லாஸ்ட் ட்ரை பண்ணிருக்கணும். ஓகேவா? இந்த கொஸ்டின் லாஸ்ட் ட்ரை பண்ணிருக்கணும். இந்த கொஸ்டின் லாஸ்ட் ட்ரை பண்ணிருக்கணும். இந்த ரெண்டு கொஸ்டினுமே வந்து 6th கொஸ்டின்
8th கொஸ்டின் ரெண்டுமே டைம் டேக்கிங் கொஸ்டின். ரெண்டுத்துக்கும் சேர்த்தே வந்து 10 நிமிஷம் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த 2 கொஸ்டினுமே வந்து லாஸ்ட்டாக வச்சுட்டு இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் போட்டுறணும், இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் போட்டுறணும். ஸோ இந்த கொஸ்டினா நீ ஃபர்ஸ்ட் போட்டிருந்தாலும் எனக்கு ஈஸியாக 10 மார்க்ஸ் வந்திருக்கும். ஸோ நான் அதான் சொல்ல வரேன், நீ கொஸ்டின்ஸை எடுத்தோடனே நான் எப்படி கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணியிருக்கணும் அதே டைரக்ஷனில் போகாத. எடுத்தோடனே எல்லா கொஸ்டினும் ஒரு தடவை படிச்சு பார்க்கணும். ஓகேவா? படிச்சு பார்க்கும்போது எனக்கு ஈஸியாக தோணுச்சு டக் டக்குன்னு போட்டணும். சப்போஸ் கஷ்டம் அப்படின்னு தோணுச்சு அந்த கொஸ்டின் அப்படியே பேக்ரவுண்ட் ரன்னிங்ல இருக்கணும். ஸோ அடுத்த கொஸ்டின் ஜம்ப் ஆயிக்கணும். ஸோ அந்த உனக்கு வரணும் சொல்றேன். இந்த கொஸ்டின்ல என்ன 1000 பை எவ்வளவு செகண்ட் போடணும்? எதுரா? 5th ஒன். இதுலதான். இந்த கொஸ்டின் தான் மேல இருக்குல. ஒரு கிலோமீட்டர் கடக்க ஏக்கு எவ்வளவு எடுத்துக்கும் ஸ்பீடு அதானே கேட்டிருக்காங்க. ஏயும் பியும் கேட்டிருக்கேன். ஆமா, பி வந்து 150/3 போட்டுருவேன். அது எப்படி நான் புரியுது? 150/3 எப்படின்னு சொல்லு. அதான் டிஸ்டன்ஸ் பை டைம் தானே. டேய் பிக்சர் ஒழுங்கா சொல்லு. அப்ப நான் வந்து 200 கொடுத்தேன்னா கூட 150 கொடுத்தேன்னா நீ கண்ணாப்பின்னு போடுவியா? அது காரணம் இருக்கும்ல, ஏன் 150 டிவைட் பண்றேன் அப்படின்னு. என்ன காரணம்னு சொல்லு. என்ன காரணம்னா அதாவது ஏ வந்து பிஏ வந்து 3 செகண்டுக்கு முன்னாடியே ஏ ஓடிடுறான் அதானே? இல்ல, உனக்கு ஒழுங்காக புரியல. இப்ப நான் திருப்பி சொல்றேன், உனக்கு ஒழுங்கா கேட்டுக்கோ. இப்ப என்னன்னா ஏ இருக்கான் பி இருக்கா. ஸோ ஏ டிஃபீட்ஸ் பி பை 150 மீட்டர் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நான் ஏ நீ ஏ நான் பின்னு வச்சுக்கோடா. ஓகேவா? நீ வந்து ஃபினிஷிங் லைனுக்கு போயிட்ட. ஃபினிஷிங் லைன் போகும்போது நீ வின் பண்ணிட்ட. ஓகே, 1 கிலோமீட்டர் ஓட்ட. நீ வந்து திரும்பி பாக்குற. நீ திரும்பி பார்க்கும்போது நான் என்னன்னா 150 மீட்டர் தொலைவில் இருக்கேன். ஓகேவா? ஸோ அது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, 150 மீட்டர். இப்போ கூட என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்போ ஸ்டாப் வாட்ச் வச்சிருக்காங்க. ஸ்டாப் வாட்ச்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ ஃபினிஷிங் லைன் அந்த ரோப் மாதிரி இருக்கணும், ரோப்பா இல்லை ரிப்பன் மாதிரி இருக்கும், ரிப்பனை நீ கட் பண்ணதுல இருந்து நான் திருப்பியும் அந்த ஃபினிஷிங் லைனுக்கு நான் வர்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பார்க்கறேன். அதாவது நீ ஓடி நின்று முடிச்சுட்டு கரெக்டாக நீ முடிக்கும் போது ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்றாங்க. ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணுவோம். நான் 150 மீட்டர் தொலைவில் இருந்தேன். நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஓடி முடிச்சு நான் ஃபினிஷிங் லைன் தொடும் போது 3 செகண்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்ல எனக்கு புரியல மனோஜ். அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் அந்த 150 மீட்டர் 3 செகண்ட்ல கடந்துட்டேன். அப்படின்னா என் வெலாசிட்டி 150/3. இதனாலதான் 150/3 வெயிட் பண்றேன். நான் கூடவே வந்து நான் வேற ஏதாவது டிஸ்டன்ஸ் கொடுத்தா நீ அதுவும் வெயிட் பண்ற போல. ஸோ அதனால 150/3 ஏன் போடணும்னு தெரிஞ்சு போகணும். 2 டிஸ்டன்ஸ் இருக்கு, 2 வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா நீ போட்ட அப்படின்னா ஆன்சர் தப்பா தான் வரும். ஸோ எதுவுமே புரிஞ்சு போடு. ஸோ வெலாசிட்டி ஆஃப் பி தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ வெலாசிட்டி ஆஃப் பி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ 50 மீட்டர் per செகண்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ 1 கிலோமீட்டர் ரேஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா பி, அதாவது நான் வந்து அந்த 1 கிலோமீட்டர் ரேஸ் முடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 20 செகண்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ என்ன 20 செகண்ட் ஆச்சு அப்படின்னா, இப்போ வேற யார் ஓடுறா ரேஸ்ல? ஏ ஓடுறான். ஏ என்ன பண்ணிட்டான்? என்னோட 3 செகண்ட் முன்னாடியே போயிட்டான். அப்படின்னா அவனோட ரன் டைம் வந்து 17 செகண்ட்ஸ். கரெக்டா? ஸோ அவன் ரன் டைம் 17 செகண்ட்ஸ். ஆனால் 17 செகண்ட்ஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டான்? 1 கிலோமீட்டர், அதாவது 1000 மீட்டர் கவர் பண்ணிட்டான். ஸோ 1000/17 போட்ட அப்படின்னா அவன் ஸ்பீடு கிடைச்சிடும். அவ்வளவுதான். ஸோ இவ்வளவுதான். நீ வந்து நீ அந்த இடத்துல வச்சு பாக்குறது பெட்டர். அப்பனா உனக்கு ஈஸியா சால்வ் பண்ண வரும். ஸோ ஜஸ்ட் கண்மூடித்தனமா இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கு, அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண, எல்லாத்தையும் டிவைட் பண்ண அப்படின்னு போட்ட அப்படின்னா உனக்கு ஆன்சர் வராது. ஓகேவா? ஸோ யோசிச்சு போட முடிச்சு. ஆனால் இந்த டெஸ்ட்ல நீ ரொம்ப கம்மியாக வாங்கிதான் நினைக்கிறேன். ஸோ நீ வந்து ஒழுங்கா நீ திருப்பியும் ஒவ்வொரு கொஸ்டினும் நீ பார்க்காம புரிஞ்சு போட்டுப்பாரு. ஓகேவா? ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி டிவைட் பண்ணக்கூடாது. வேற என்ன இருக்கு? ஓகே, ஸோ அந்த டெஸ்ட் அனாலிசிஸ் இதோட முடிச்சுப்போம். ஸோ நான் உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் தரேன் அப்படின்னா, சம்திங் எல்ஸ். ஸோ வந்து இந்த லாஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் கொஸ்டினை நீங்கள் யார் வேணாலும் ஓப்பன் சேலஞ்ச், ஓகே, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணி சொல்யூஷனை நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா? நான் இன்னைக்கு வந்து நான் வேற ஒரு இது கொஸ்டின் கஷ்டம் கிடையாது, வேணா டைம் டேக்கிங். ஓகேவா? ஸோ வந்து பொறுமையாக உட்காந்து யோசிச்சு போட்டிங்கன்னா போடலாம். நீங்கள் போட்டு சொல்யூஷன் அப்லோட் பண்ணுங்க. அதுக்குள்ள நான் வேற ஒரு சாப்டர் நீங்கள் முடிச்சிடலாம். ஓகேவா? கரெக்டாக 8:45 முடிச்சிடலாம் அந்த சாப்டரை. ஸோ ஈஸி சாப்டர் சிம்பிள் தான். ஓகே, வெயிட் பண்ண குரூப்ல போடுறேன். அந்த சாப்டர் பேர் மென்சுரேஷன். ஓகேவா? நியூ சாப்டர் ஸ்டார்டட். நியூ சாப்டர் ஸ்டார்டட். ஓகே, ஸோ அடுத்த சாப்டர் போகலாம். ஓகேவா? இப்போ நடத்தின வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? இல்லை, வரைக்கும் டவுட் இல்லைல்ல? ப்ரொசீட் பண்ணலாம்ல?
ஓகே, இந்த கொஸ்டின் கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த டெஸ்ட்ல வந்து அக்யூரசி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் கொஸ்டின் சாய்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? மற்ற டெஸ்ட்ல நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, உனக்கு கான்செப்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங் லைக் ஆப்ட் பண்ணியிருப்பேன். உனக்கு நல்லா புரியணும்னு சொல்லி நான் வேணும் நிறைய டைம் கொடுப்பேன். ஆனால் இந்த சாப்டர்ல நான் வேணும் என்ன பண்ணேன், டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொஸ்டின் செலெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு சாய்ஸ் கம்மி லைக் டைம் கம்மி பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ வேற என்ன இருக்கு, டைம் டிஸ்டன்சஸ். ஓகே. ஸோ அடுத்த சாப்டர் மென்சுரேஷன் போகலாம். ஓகேவா? ஸோ மென்சுரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, மென்சுரேஷன் வந்து மெஷர்மெண்ட். ஓகே, ஷார்ட்டாக சொல்லணும்னா மென்சுரேஷன்னா மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட் படிக்கிறது தான் மென்சுரேஷன். ஸோ ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதான்? ஓகே, ஷேர் ஆகுது. ஸோ இப்போ வந்து குவாடிலேட்டரல் அப்படின்னா என்னன்னு யாருக்கா தெரியுமா? குவாடிலேட்டரல் என்னது? Four sided figure. சூப்பர். ஸோ குவாட்ரிலேட்டரல் என்ன, ஃபோர் சைடட் ஃபிகர். ஸோ அந்த ஃபோர் சைடட் ஃபிகர்ல இட் என்கம்போசஸ் எவ்ரி திங். லைக் எப்படி சொல்ல, எனி ஃபோர் சைடட், ஸ்கொயராக இருக்கட்டும், ரோம்பஸாக இருக்கட்டும், ரெக்டாங்கிளாக இருக்கட்டும், ட்ரெப்பிசைடாக இருக்கட்டும், கைட்டு, அப்புறம் எல்லாமே வந்து குவாட்ரிலேட்டரல் தான். 4 சைடு இருந்தாலே குவாட்ரிலேட்டரல், அவ்வளோதான். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து குவாட்ரிலேட்டரல் நிறைய வகையை பிரிக்கலாம். எப்படின்னா கைட் இருக்கு, பேரலோகிராம் இருக்கு, ட்ரெப்பிசைட் இருக்கு, ரோம்பஸ் இருக்கு, ரெக்டாங்கிள் இருக்கு. இப்போ எப்படி ஹையரார்கி எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்களேன். இப்போ பேரலோகிராமுக்கு என்ன கிரைட்டீரியா அப்படின்னா, இங்கே நான் கொடுத்துருப்பேன், இந்த 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 சைடு கொடுத்துருக்கேன் தெரியுதா, இங்க இருக்கு. ஸோ இங்க இருக்கு பேரலோகிராம். ஓகேவா? ஸோ பேரலோகிராமுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னா, 4 சைடு இருக்கணும். 4 சைடுல ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கணும். இப்போ பேரலோகிராம் இந்த சைடு இருக்கு, இந்த சைடு இருக்கு, ரெண்டுமே ஈக்குவல் லென்த். இது 5னா இது 5 இருக்கும், இது 2னா இது 2 இருக்கணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. ஸோ வந்து இந்த 2 சைடுமே வந்து ஈக்குவலா இருக்கணும், கூட வந்து இது பேரலா இருக்கணும். புரியுதா? இது இப்படி இருந்தாலே என்ன சொல்றது, பேரலோகிராம். ஸோ அப்போ ரெக்டாங்கிள் பேரலோகிராம், ரெக்டாங்கிள் பேரலோகிராமான்னு கேட்டீங்கன்னா கரெக்ட், ரெக்டாங்கிள் பேரலோகிராம் தான். ஏன் யோசிப்பார், பேரலோகிராம் ரெண்டு பேரல் சைடு இருக்கணும், பேரல் 1 பேரல் 2, பேரல் 1 பேரல் 2. இந்த 2 பேரல் சைடுமே வந்து ஈக்குவல் லென்த்தாக இருக்கணும். ஸோ இது 5 இருந்துச்சுன்னா இதுவும் 5 தான் இருக்கணும், இது 10 இருந்துச்சுன்னா இதுவும் 10 தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ரெக்டாங்கிள் இஸ் எ பேரலோகிராம். ஆனால் பேரலோகிராம் இஸ் நாட் அ ரெக்டாங்கிள். புரியுதா ஏன்னு? யாராவது ஆன்சர் பண்ணுங்க. ஏன் பேரலோகிராம், சாரி, ஏன் ரெக்டாங்கிள் பேரலோகிராம் சொல்லலாம், ஆனால் பேரலோகிராம ரெக்டாங்கிள் ஏன் சொல்ல முடியாது? ஆங்கிள்ஸ் ப்ரோ. ஆங்கிள்ஸ் கரெக்ட். ஒரு நிமிஷம். வேற பேஜ் இருக்கா? ஓகே, இந்த பேஜ்ல வரையறேன். ஸோ சிவா என்ன சொன்னான்னு பாருங்க, இப்படி இருக்கா, இதெல்லாம் பேரலோகிராம் கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ சிவா சொன்ன மாதிரி இது வந்து 5 அப்படின்னா இதுவும் 5 தான் இருக்கும், இது 10 அப்படின்னா இதுவும் 10 தான் இருக்கும். இதே இதில் வச்சு ரெக்டாங்கிள் வரையலாம் கரெக்டா? ஸோ இப்படி வச்சுட்டு இது 5, இது 5, இது 5, இது 10, இது 10 கரெக்டா? பட் ஆனால் வந்து ரெக்டாங்கிளுக்கு என்ன அடிஷ்னல் கண்டிஷன் அப்படின்னா, இந்த இடத்துல 90 டிகிரி இருக்கணும். ஓகேவா? அதான் வந்து ரெக்டாங்கிளுக்கான அடிஷ்னல் கண்டிஷன். அதாவது adjacent sides should be of 90 degrees. ஓகேவா? அதுதான் வந்து அடிஷனல் கண்டிஷன். ஆனால் அந்த கண்டிஷன் வந்து parallelogram சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகேவா? தட் இஸ் வை parallelogram is not rectangle. parallelogram ரெக்டாங்கிள் சொல்லக்கூடாது, ஆனால் ரெக்டாங்கிள் நீ parallelogram சொல்லலாம். லைக் நான் உனக்கு இன்னும் சிம்பிளா புரிய வைக்கணும் அப்படின்னா நான் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து ஒருத்தங்கிட்ட 10 ரூபா இருக்கு, ஓகேவா? இன்னொருத்தங்கிட்ட வந்து 20 ரூபா இருக்கு. ஸோ இது வந்து பாய் 1, ஓகே, இது வந்து பாய் 2. ஓகேவா? இப்போ இது வந்து அவங்க கிட்ட இருக்க பேங்க் அக்கௌண்ட்னு வச்சுக்கோ, 10 ரூபா, அப்புறம் வேற என்ன இருக்கு, 20 ரூபா இருக்கு. ஸோ என் கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ வந்து இதுல எத்தனை பேர்கிட்ட 10 ரூபா இருக்கு? கேக்குது எல்லாத்துக்கும்? எத்தனை பேர்கிட்ட 10 ரூபா இருக்கு? 2 பேர் இருக்கு. கரெக்ட். சிவராம் சொன்னது என்னன்னா, 10 ரூபா இருக்கணும், என்ன கண்டிஷன் இருக்கணும், அவன்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்ல 10 ரூபா இருந்தா போதும். அவன்கிட்ட 1000 ரூபா இருக்கட்டும் பேங்க் அக்கௌண்ட்ல, 200 ரூபா இருக்கட்டும், 2000 ரூபா என்ன இருந்து போடும், ஆனா அட்லீஸ்ட் 10 ரூபா அவன்கிட்ட இருக்கணும். ஸோ அதே கண்டிஷன் தான் இங்கேயும். ஓகேவா? ஸோ என்ன கண்டிஷன்? ஸோ பேரலோகிராம்ல 2 கண்டிஷன் இருக்கு. ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பேரல் சைட்ஸ் இருக்கணும், செகண்ட் கண்டிஷன் ஈக்குவலா இருக்கணும்.
ஸோ இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே போகும் பேரலோகிராம். ஸோ 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் பேரலோகிராம். இப்போ இன்னொன்று ஒரு கேள்வி கேட்குறேன், ஓகேவா? இதுல பாய் 1 பாய் 2 இருக்காங்க. இதுல எத்தனை பேர்கிட்ட வந்து 20 ரூபா இருக்கு? ஒருத்தன் தான் இருக்கும். ஏன்னா பாய் 1 கிட்ட பேங்க் அக்கௌண்ட்ல 10 ரூபா தானே இருக்கு. ஸோ 10 ரூபா இருந்துச்சுன்னா அவனால 20 ரூபா பொருள் இல்லாட்டி 15 ரூபா பொருள் வாங்க முடியாது. ஸோ அந்த 15 ரூபா இல்லாட்டி 20 ரூபான்னு கிரைட்டீரியா ஃபாலோ பண்றது ஒருத்தர் தான். ஸோ அதனால both of them has 10 rupees in their bank account, but only one has 20 rupees in their bank account. கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் இங்கும். இப்போ ரெக்டாங்கிளுக்கு என்ன அடிஷனல் கண்டிஷன் இருக்கு, ஓகேவா? அதாவது அவங்ககிட்ட 10 ரூபாவும் இருக்கணும், அதாவது லைக் பேரல் சைட்ஸும் இருக்கணும், கூட வந்து ஈக்குவலா இருக்கணும், கூட வந்து வேற என்ன 90 டிகிரி ஃபார்ம் பண்ணணும். இது எல்லாமே சேர்த்து தான் ரெக்டாங்கிள். ஸோ இப்படிதான் இப்போ நிறைய சின்ன விஷயம் படிச்சிருப்பீங்க, லைக் ஸ்கொயர் இஸ் ரெக்டாங்கிள் பட் ரெக்டாங்கிள் இஸ் நாட் அ ஸ்கொயர். இந்த மாதிரி லைக் எக்ஸாம்பிளுக்கு வேற என்ன சொல்றது, parallelogram is quadrilateral, all quadrilaterals are not என்ன சொல்லுவாங்க, parallelogram. இந்த மாதிரி நிறைய லைக் வேர்டிங்ஸ்லாம் இருக்கும். பட் அந்த வேர்டிங்ஸ்க்கு நீங்க எப்படி யோசிக்கிறனே தெரியாம இருப்பீங்க. ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ இதே மெத்தட் வச்சு தான் எல்லாமே நீங்க யோசிக்க போறீங்க. இதை வச்சு நான் டெஸ்ட்லாம் கேட்டுருவேன், ஓகேவா? அங்கே காட்டுறேன், அங்கே தெரியுதா? ஸோ இங்க வந்து கண்டிஷன் எல்லாமே நான் எழுதிட்டேன். கண்டிஷன் எழுதிருக்கேன், தெரியுதா? இங்க கண்டிஷன் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் ஃபாலோ பண்றது எல்லாமே வந்து ரோம்பஸ் தான். ஸோ ஸ்கொயர் இஸ் ஆக்சுவலி ரோம்பஸ், ஓகேவா? ஸோ parallelogram வந்து ரெக்டாங்கிளும் parallelogram தான், ஸ்கொயரும் parallelogram தான். ஸோ ஸ்கொயர் இஸ் a rectangle, but an rectangle is not a square, ஓகேவா? இதெல்லாம் நீங்க ஒரு தடவை படிச்சு புரிஞ்சு பாருங்க. ஸோ டவுட் இருந்தால் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம், ஓகேவா? இது நான் இது வரைக்கும் சொன்னதுக்கு யாருக்கா புரியாம இருக்கா? எல்லாருக்கும் புரிஞ்சுல? புரியாம இருக்க? புரிஞ்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் உண்டாக்கலாம், ஓகேவா? ட்ரெப்பிசைடு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரெப்பிசைடு இஸ்னா 4 சைட்ஸ் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு பேர் ஆஃப் பேரலல் சைட்ஸ் இருக்கணும். ஸோ அப்படின்னா ட்ரெப்பிசைடு, ஓகேவா? ஸோ ஐசோஸ்லஸ் ட்ரெப்பிசைடு அப்படின்னா 2 சைடு ஈக்குவலா இருக்கணும். இங்க தெரியுதா? ட்ரெப்பிசைடுக்கான டெஃபினேஷன் பாரு, 4 சைடு இருக்கணும், ஒரு பேர் ஆஃப் பேரலல் சைடு இருக்கணும். இது ஒரு பேரலல் சைடு, இது ஒரு பேரலல் சைடு, கரெக்டா? ஸோ அதனால ஒரு பேர் ஆஃப் பேரலல் சைடு அந்த ட்ரெப்பிசைடு. ஸோ ஐசோஸ்லஸ் ட்ரெப்பிசைடு என்னன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது ஒரு பேரலல் சைடு இருக்கணும், கூட வந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்கா, இந்த டிஸ்டன்ஸ் இருக்கா, ரெண்டுமே சேம் லென்த்ல இருக்கு பாரு, அதனால ஐசோஸ்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் தெரியும்ல? ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா இங்க 2 மீட்டர் இருக்கு, இங்க 2 மீட்டர் இருக்கு அப்படின்னா இங்க 3 மீட்டர் இருக்கும், இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, அதனால ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்க ஐசோஸ்லஸ் ட்ரெப்பிசைடு, ஓகே? இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் வந்து நீங்க படிச்சு பாருங்க, பேசிக் சிம்பிள் தான். ஸோ இதை கோ த்ரூ பண்ணுங்க, அடுத்த கிளாஸ் நம்ம பார்த்துக்கலாம், ஓகே? டவுட் இருந்தா பார்க்கலாம், ஓகே? இது வேற எப்படி சொல்லலாம், ஓகே? ஸோ இப்போ நான் வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து நிறைய வகையில பண்ணலாம்ப்பா. இப்போ வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சைட்ஸ் வச்சு பண்றோம், சைட்ஸ், ஆங்கிள்ஸ், ஓரியன்டேஷன் அதை வச்சு பண்றோம். ஸோ யூஸ்வலா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், கிளாசிஃபிகேஷன் வந்து ரெகுலரா இர்ரெகுலரானு சொல்லலாம். ரெகுலர் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கொயர்லாம் ரெகுலர், ஸ்கொயர், ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள், அப்புறம் பென்டகன் ஆஃப் 5 ஈக்குவல் சைஸ், ஓகே? பென்டகன் ஆஃப் 5 ஈக்குவல் சைஸ் அழகா வரல. அப்புறம் ஹெக்ஸகன், ஈக்குவல் சைஸ் ஹெக்ஸகன், இது எல்லாமே வந்து ரெகுலர் ஷேப்ஸ். இந்த ரெகுலர் ஷேப்ஸ் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சைடுமே சைடு ஏ, சைடு பி, சைடு சி எல்லா சைடுமே ஈக்குவல் லென்த்தா இருக்கணும், நடுவில் மேக் பண்ற ஆங்கிளும் சேமா இருக்கணும், அப்படின்னா அது பேர் ரெகுலர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ ரெகுலர் இர்ரெகுலர்னு பிரிப்பாங்க. ஸோ அதுவும் நான் சொல்லிட்டேன், ஓகேவா? ஸோ ரெகுலர் ஷேப்ஸ் என்ன அப்படின்னா ஸ்கொயர், ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள், ஹெக்ஸகன், அப்புறம் பென்டகன், அது எல்லாமே வந்து ரெகுலர் ஷேப்ஸ்னு சொல்லிக்கலாம். ஸோ ரெகுலர் ஷேப்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், ஓகே? ரெகுலர் ஷேப்ஸ் ஆர் 2D shapes with equal length sides and interior angles that are all the same. இந்த ஆங்கிள் சேம், இந்த ஆங்கிள் சேம், எல்லா ஆங்கிளும் சேமா அப்படி வந்து ரெகுலர். ஸோ இப்போ வந்து இந்த என்ன parallelogram is not a regular shape, rhombus is not a regular shape, கரெக்டா? பட் ஆனால் வந்து ஸ்கொயர் இஸ் a regular shape, rectangle is not a regular shape. ஏன்னா இங்கே ஒரு சைடு லென்த் இருக்கு, இங்கே ஒரு சைடு லென்த் இருக்கு, இது வந்து 90 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி, லைக் ஆல் தி சைட்ஸ் மேக் 90 டிகிரி வித் ஈச் அதர், even though that is true, but the sides are different, ஓகேவா? ஸோ parallelogramல பாருங்களேன், இந்த சைடு வேற, இந்த சைடு வேற, ஸோ அதுலேயே புட்டுச்சு, ஓகே? ஸோ மாதிரி நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஸோ ஒன்றுனா யோசிச்சு பாருங்க. ஆங்கிள் சேமா தானே இருக்கும்? என்னமா ரோம்பஸ்ல இன்டீரியர் ஆங்கிள்லாம் சேமா தானே இருக்கும்? அப்படிலாம் கிடையாது, நான் காட்டுறேன் பாரு.
ஜெயபாரதி ரோம்பஸ் தானே? ஆமா. இப்போ இது வந்து 2 மீட்டர்னு வச்சுக்கோ. இது 2 மீட்டர், இது 2 மீட்டர், இது 2 மீட்டர்னு வச்சுக்கோ. இப்போ இந்த ஆங்கிள் வந்து ஆங்கிள் 1 வச்சுக்கோ, இது ஆங்கிள் 2ன்னு வச்சுக்கோ. இல்ல ஆங்கிள் ஏன்னு வச்சுக்கலாம். ஏ, இது பி. ஏவும் பியும் ஒன்னா? இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி. இப்போ ஏ வந்து சப்போஸ் 60 டிகிரின்னு வச்சுக்கோ. ஏ வந்து 60 டிகிரி, ஏ வந்து 60. ஓகே 60. பி வந்து 120. ஓகேவா? இப்போ இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி ஏயோட பி கிரேட்டர் தானே இருக்கு. உனக்கு பார்க்கும்போது தெரியுது பாரு. இப்போ வந்து சப்போஸ் நீ சொல்ற மாதிரி ஆங்கிள்ஸ்லாம் ஒன்னா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு ஆங்கிள் சேம் வச்சுக்கோ, ஸ்கொயர் ஆயிரும். இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. சப்போஸ் நீ சொல்ற மாதிரி ஆங்கிள்ஸ்லாம் ஒன்னா இருந்துச்சுன்னா அழகாக ஸ்கொயர் மாதிரி தெரியும். இங்கேயும் 90 டிகிரி இருக்கும், இங்கேயும் 90 டிகிரி இருக்கும், இங்கேயும் 90 இருக்கும், இங்கேயும் 90 இருக்கும், இங்கேயும் 2 இருக்கும், இங்கேயும் 2 இருக்கும். புரியுதா? சப்போஸ் நீ ஆங்கிள்னா சேம் ஆக்குனா ஸ்கொயர் ஆயிரும். ஆனால் ஆங்கிள் சேம் ஆகல. லைக் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சிம்பிள். உனக்கு புரியாத மாதிரி சொல்லணும்னா நீ சப்பையாக்குற. இங்கே வந்து இப்படி பிடிச்சி இங்கே அமுக்குற, இப்படி பிடிச்சி இப்படி அமுக்குற, இப்படி பிடிச்சி க்ரஷ் பண்ணுற. இப்படி ஒரு குச்சி மாதிரி இங்கே வச்சுக்கோ, இங்கே ஒரு குச்சி மாதிரி வச்சுக்கோ. ரெண்டு சைடு க்ரஷ் பண்ணும்போது கொஞ்சம் சைடு வாங்கிடும், அவ்வளோதான். சைடு வாங்கினா இந்த இடத்துல கம்மி ஆங்கிள், இங்கே அதிகமாக ஆங்கிள் ஆயிரும். அதுதான் ரோம்பஸ். இப்போ புரியுதா ஜெயபாரதி? ஓகே, ஜெயபாரதி புரிஞ்சிச்சு. ஸோ ரோம்பஸ்ல ஆங்கிள்லாம் சேமாக இருக்கணும் அவசியம் இல்லை, சைடு மட்டும் சேமாக இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ரோம்பஸ், பட் நாட் ஆல் ரோம்பஸ் ஆர் ஸ்கொயர்ஸ். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் டெஸ்ட்ல நான் கேட்டேன் ஆல்ரெடி. நான் டெஸ்ட் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் முடிக்கல. பட் ஆனால் இதெல்லாம் கொஸ்டின்லாம் டெஸ்ட்ல ஆல்ரெடி இருக்கு. ஓகே, ஸோ வேற என்ன இருக்கு? இதெல்லாம் பேசிக்ஸ். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது டவுட்டே இருக்கா யாருக்கும்? இப்போ வந்து ஈக்குவல் ட்ரையாங்கிள்னா என்ன? 3 சைடு ஈக்குவலாக இருக்கும். ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள்னா 2 ஈக்குவல் சைட்ஸ் இருக்கும். என்ன ப்ரோ கொஸ்டின் லீக் பண்ணிட்டேன்? லீக் பண்ணா தப்பு தானே பண்ண போறோம். அப்புறம் என்ன? லீக் பண்ணா பண்ணாட்டி என்ன? வேற என்ன இருக்கு? ஓகே, ஸோ வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகே, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்கு. ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட்டு. வேற இந்த ஏரியா, இந்த ஏரியா இருக்குல்ல, இது இருக்குல்ல, இது வந்து ஏரியா ஆஃப் ஈக்குவலாட்டல் ட்ரையாங்கிள். √3/4a². சப்போஸ் எனக்கு எக்ஸாம்ல ஞாபகம் இருக்குன்னா ஈஸியாக டெக்னிக் சொல்றேன். ஓகேவா? சிம்பிள். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுல்ல, இது ஈக்குவல் ட்ரையாங்கிள் வச்சுக்கோ. ஓகேவா? இங்கே வந்து எஸ், இங்கேயும் எஸ், இங்கேயும் எஸ்ன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இதோட ஏரியா வந்து √3/4a². சப்போஸ் உன்னால எக்ஸாம்ல கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் போட்டுக்கோ. 1 2 3 பெர்பெண்டிகுலர் லைன் போட்டியா? இது 90 டிகிரி மேக் பண்ணுமா? இது என்னவா இருக்கும்? s/2. இது என்னது? எஸ். அப்போ ஹைப்போடெனியூஸ் தியரம் வச்சு இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சலாமா? இது எக்ஸ்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன? ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட்டு. ஹைட் கண்டுபிடிச்சிட்டு, ஹைட் தான் எக்ஸ், பேஸ் என்ன? எஸ். s/2ன்னு போட்டுறாத. திருப்பி சொல்றேன், s/2 கூட எக்ஸாம் தப்பாயிடும். ஸோ இந்த s/2 எதுக்கு எடுத்தனா, இந்த எக்ஸ் கண்டுபிடி தான் எடுத்தேன். ஆனால் இந்த ஹோல் ட்ரையாங்கிளோட பேஸ்னா எஸ். ஓகே, இது ஒரு ஹைட் எக்ஸ். ஸோ ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கிடைச்சிடும். ஸோ இது நீ கண்டுபிடிச்சு போட்ட அப்படின்னா இதான் வரும். எனக்கு டவுட் இருக்கா அதில்? ஓகே, நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கண்ணம் லைக் ஒரு தடவை ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஆன்சர் பார்க்காம போடுங்க. என்ன புரியல ஜெயபாரதி? சரி, பைத்தியமா இருக்கும்ல. சரி, ஓகே. ஸோ √3/4a². ஓகே, நான் சொன்ன டெக்னிக்கை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸி தான். ஸோ எக்ஸாமில் √3/4 ஞாபகம் வராட்டி இப்படி போடுறது பெட்டர். ஓகேவா? இன்னொன்று ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க, அது பேர் ஹெரான்ஸ் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. ஹெராயின், கொக்கைன் அந்த மாதிரிலாம் இல்லை. இவர் கண்டுபிடிச்ச பேர் ஹெராயின். ஓகே, ஹெராயின் இல்லை, ஆக்சுவலாக ஹெரான். உடனே சிவா வந்துடுவான், ஹெராயினா ப்ரோ அப்படின்ட்டு. ஹெரான். ஓகே, அவர் பேர். ஸோ ஹெரான்ஸ் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாரு, √(s). இந்த ஃபார்முலா யூஸ்வலாக தேவைப்படாது, பட் இருந்தாலும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ என்னன்னா வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஏபிசி அப்படின்னு ட்ரையாங்கிள் இருக்கு, சைட்ஸ் ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு அப்படின்னா இந்த ஃபார்முலா என்ன பண்ணலாம்னா, எந்த ட்ரையாங்கிள் ஈக்குவலான ட்ரையாங்கிளாக இருக்கட்டும், ஸ்கேலினா இருக்கட்டும், ஐசோசெலஸாக இருக்கட்டும், என்ன ட்ரையாங்கிள் இருக்கட்டும், அதோட சைட்ஸ் மட்டும் தெரிஞ்சா கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஓகே, இந்த ஃபார்முலா அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ என்னன்னா வந்து இந்த இடத்துல எஸ் இருக்குல்ல,
எஸ் பேர் செமி பெரிமீட்டர்னுவாங்க. நான் தனியா எழுதுறேன். எஸ்னா பெரிமீட்டர்னா என்ன? சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் ஏ. என்னமா? A plus B plus C whole divided by 2. அப்பா பயங்கரமா யோசிக்கிறியே. எஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2. ஓகே, ஸோ செமி பெரிமீட்டர்னுவாங்க. ஸோ செமி பெரிமீட்டரை கண்டுபிடிச்சி வச்சுட்டு எஸ்ன்னு போட்டணும். எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி. ஓகேவா? எஸ் மைனஸ் சி வரைக்கும் போட்டு போயிட்டு எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்தா அப்படின்னா ஏரியா கிடச்சிடும். ஓகேவா? இது வந்து ஹெரான்ஸ் ஃபார்ம்னு ஆக்சுவலி 9th நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் மறந்துருக்கும். ஸோ இந்த ஃபார்மில் வச்சு ட்ரையாங்கோட எந்த ஏரியாவும் கண்டுபிடிச்சு போயிடலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண பிடிக்காது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்ன ட்ரையாங்கலான்னு கூட லைக் ஸ்கேலினா இருக்கட்டும், ஐசோஸ் போடுறது ஈஸியா அந்த s into s minus a s minus a அந்த ஃபார்முலா போட்டா பெருசா போகும் சார். அதனால என்ன போடுவா புரியல. பண்ணியே போட்டுக்கலாம் நம்ம ஹைட் ஓகே கண்டுபிடிக்கலாம். ஓகே, அத நானும் சொன்னேன். ஸோ ஜெயபாரதி சொல்ற மாதிரி பித்தாகரஸ் தியரம், ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள், இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருந்துட்டு போகுது. ஓகேவா? உனக்கு வந்து இந்த என்ன, இந்த லென்த் தெரியும், 2 தெரியும், இங்க 5 இருக்கு, இங்க வந்து நம்ம 6 இல்ல 8 இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஓகே 8 இருக்குன்னு வச்சுக்கோ, இப்படி இருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீ அந்த ரூட் ஆஃப் அது போடுறதுக்கு பதிலா இல்லாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் ஆங்கிள் கொடுத்துட்டாங்கன்னா ஓகே போட்டு போயிடும். சப்போஸ் ஆங்கிள் கொடுக்காட்டி என்ன பண்ண கஷ்டம் இல்லை. ஸோ அந்த இடத்துல ஆங்கிள் கொடுத்துட்டாங்க 30 டிகிரி அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கே ஒரு பெர்பெண்டிகுலர் ட்ராப் பண்ணிட்டு இங்கே ஒரு இந்த இடத்துல ஒரு இல்லை வேண்டாம், இப்படி வேண்டாம், இங்கே ஆங்கிள் கொடுத்துட்டாங்களா, இங்கேருந்து இப்படி பெர்பெண்டிகுலர் ட்ராப் பண்ணுங்க. சரி, பெர்பெண்டிகுலர் சம்திங்ஸ் வரும். ஓகேவா? வந்துச்சுன்னா இங்கே ஒரு 90 டிகிரி ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 30 டிகிரி இங்கே இருக்கும். இங்கே வந்து ஏதாவது ஒரு ஆங்கிள் இங்கே 90 டிகிரி இருக்குது, 30 டிகிரி இருக்குது அப்படின்னா ஸோ 90 + 30 120, இந்த இடத்துல 60 இருக்கும். லைக் அந்த மாதிரி குருட்டா போட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு ட்ரிக்கு. சப்போஸ் அது தெரியல அப்படின்னா ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ போட்டு கூட போடலாம். ஓகேவா? ஆக்சுவலி இந்த ட்ரையாங்கிளில் பெர்பெண்டிகுலர் எங்கே தெரியுமா வரும்? கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இது பேர் அப்டியூஸ் ட்ரையாங்கிள். கரெக்டா? ஸோ அப்டியூஸ் ட்ரையாங்கிளில் பெர்பெண்டிகுலர் வரும்னா இங்கே வெளியே வரும், இங்கே வரும், இங்கே 90 டிகிரி இருக்கும். ஓகேவா? இங்கே 30 டிகிரின்னு சொன்னா சம் ஆங்கிள், இங்கே சம் ஆங்கிள் இருக்கும். இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம், இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வந்து இந்த ஆங்கிள் தெரியும், இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆங்கிள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டே போயிட்டு அப்புறம் வந்து இந்த லென்த்து கூட கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ வந்து இதுக்கு இந்த மாதிரி சம் இதுவும் நான் பார்க்குறேன். ஓகே, இந்த மாதிரி சம்லாம் தேவைப்படாது, பட் நான் வந்து நான் பார்த்து நான் சொல்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம். இதுக்கு நடந்துருக்கேன், டவுட் இருக்கா? டவுட் இல்லை. ஓகே, டவுட் இருந்துச்சுன்னா மைக் ஆன் பண்ணி கேட்டுக்கலாம். வேற இதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இது எல்லாமே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் நான் இந்த செக்ஷன்ல கொடுத்துருக்கேன்னா எல்லா லைக் ஃபிகர்ஸ், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், பேரலோகிராம் எல்லாத்துக்கான ஏரியாவும் நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? பார்த்துக்கோங்க. இதில் இது ஏரியா ஆஃப் இங்கே இருக்கு. ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன, ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன, ஏரியா ஆஃப் பேரலோகிராம் என்ன, இந்த இடத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஓகேவா? பேஸ் இன்டு ஹைட். ஓகே, ஸோ வேற என்ன இருக்கு? இப்போ இந்த சார் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இங்கே எழுதுறேன். ட்ரெப்பீசியமுக்கு வேற பேர் தான் ஆக்சுவலா. பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் இருக்கலாம், அதே தான். ஸோ ட்ரெப்பீசியம் இங்கே ட்ரெப்பீசியம் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ட்ரெப்பிசாய்ட். ட்ரெப்பிசாய்டுன்றது அமெரிக்கன் இங்கிலீஷ் நினைக்கிறேன். ஸோ சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இப்படி கூட கேட்பாங்க, ட்ரெப்பீசியம் என்ன, ட்ரெப்பிசாய்டு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டுமே ஆக்சுவலாக ஒன்று தான். ஓகேவா? ரெண்டு குழப்பிக்கலாம் தேவையில்லை. ஸோ ட்ரெப்பீசியமோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஈஸியாக சொல்கிறேன் பாருங்க. இப்படி இருக்கா, இப்படி இருக்கா. ஓகேவா? இப்போ ட்ரெப்பீசியமோட ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? half into a plus b into h ன்னு கொடுத்துருக்காங்க. where a and b are sides of the parallel sides. இது வந்து a, இது b, இது a, இது b. கரெக்டா? h is the distance between these two parallel sides. இது கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம் கண்டுபிடிக்கலாம். இது ஞாபகம் வச்சுக்க முடியல எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. ஓகேவா? சின்ன விஷயம் ஞாபகம் இருக்காது. ஸோ இப்போ நிறைய யூஸ் பண்ணி ஞாபகம் வந்துருச்சு.
ஸோ நான் சின்ன வயசுல என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சப்போஸ் ஞாபகம் இல்லை அப்படின்னா இப்படி 2 பிரிச்சுக்கோங்க. ஸோ இதுல என்ன இருக்கு, 3 படம் தெரியுது. ஒன்று வந்து ட்ரையாங்கிள் 1, இது ட்ரையாங்கிள் 2, இது ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இந்த 3 ஏரியாவும் ஆட் பண்ணா வந்துருமா? ஸோ நான் அப்படி கூட போடுவேன். ஸோ ட்ரையாங்கிள் 1 ஏரியா, ட்ரையாங்கிள் 2 ஏரியா ப்ளஸ் ரெக்டாங்கிள் 3 ஏரியா ஆட் பண்ணி கூட நான் போடுவேன். ஸோ அப்படி கூட போடலாம். சப்போஸ் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்போ இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, ஓகேவா? இது எக்ஸு, இது இது கீழே ரெக்டாங்கிளுக்கு 2 சைடும் பேரலா இருக்கும்ல. ஸோ இந்த ஏரியா வந்து சாரி இந்த லென்த் வந்து ஏ. அப்போ இது என்னவா இருக்கும்? டி மைனஸ் ஏ மைனஸ் எக்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிள், half இன்டூ பேஸ் எக்ஸ் இன்டூ ஹைட்டு ப்ளஸ் அடுத்த ட்ரையாங்கிள் half இன்டூ பேஸ் இன்டூ மைனஸ் ஏ மைனஸ் எக்ஸ் இன்டூ ஹைட்டு, கரெக்டா? ப்ளஸ் ஏ இன்டூ ஹெச். இந்த ஹெச்லாம் காமனாக இருக்கா? ஹெச்லாம் காமனாக வெளியே எடுத்துரு. ஓகேவா? இங்கே 2a இருக்கும், 2a/2 இருக்கும். இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு. திருப்பி 2லாம் காமனாக வெளியே எடுத்துரு. அப்போ என்ன வரும்? h/2 x plus b minus a minus x plus 2a. So basic mathematics, x cancel, ஒரு a இந்த 2 cancel. So அப்போ b plus a into h/2. அவ்வளோ இப்போதான் டிரைவ் பண்ணேன் ஆக்சுவலாக ஃபார்முலாலாம். ஸோ இதெல்லாம் சின்ன பசங்க கூட சின்ன வயசுல கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ இது இந்த அளவுக்குலாம் டைம் எடுக்கக்கூடாது. ஸோ நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இப்படிதான் டிரைவ் பண்ணணும். ஸோ டிரைவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபார்முலா இருந்தா half into a plus b into h. ஓகேவா? திஸ் இஸ் ஹவ் யூ டிரைவ் தி ட்ரெபீசியம் ஃபார்முலா. ஸோ ட்ரெபீசியம் இதே மாதிரி கைட்டுக்கு நீங்களே பண்ணுங்க. ஓகே, கைட்டுக்கு ரோம்பஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ ரோம்பஸ் என்னது? ரோம்பஸ் இஸ் பேசிக்லி அக்குமுலேஷன் ஆஃப் 2 ட்ரையாங்கிள்ஸ், மேலே ஒரு ட்ரையாங்கிள் கீழே ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இப்போ நான் சொன்ன லாஜிக் வச்சு நீ ரோம்பஸ்க்கானதை ட்ரை பண்ணு. சரியா? ஸோ ரோம்பஸ் இருக்கு, கைட் இருக்கு, ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் போடணும். ஸோ அதே மாதிரி குவாட்ரிலேட்டரல் இருக்கு, குவாட்ரிலேட்டரும் இதே மாதிரி தான் போடணும். இது தெரியுதா? இதெல்லாம் நீங்கள் டிரைவ் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு தேவையில்ல. ஓகேவா? இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. நான் சும்மா போட்டேன், பார்க்குறவங்க பார்க்கணும். அவளை யாரும் பார்க்க மாட்டேங்க தெரியும், இருந்தாலும் போடணும்னு தான் போட்டேன். ஸோ வந்து இது பார்த்துக்கணும், இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நீங்கள் உங்கள் வேலை என்ன அப்படின்னா சிம்பிள், இந்த ஒவ்வொரு ஃபார்ம்லாம் நீங்களே டிரைவ் பண்ணணும். ஓகேவா? டிரைவ் பண்ணது சென்ஸ் ஒன்றுமே இல்லை. லைக் நார்மலாக நீ உட்காந்து யோசிச்சாலே தெரிஞ்சிடும் உன்னோட வெயிட். நான் ஒன்று நான் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுல? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த எல்லா ஃபார்மும் மெமரைஸ் பண்ணுறது. ஓகேவா? இந்த பேரலோகிராமோட ஃபார்முலா, ட்ரெபிசைடோட ஃபார்முலா இருக்கிறதே 4 ஃபார்முலா தான். இது கூட மெமரைஸ் பண்ணி ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ எல்லாம் மெமரைஸ் பண்ண எக்ஸாமில் டிரைவ் பண்ணுறதுல டைம் வேஸ்ட் ஆகாது. ஓகேவா? என்ன இருக்கு? ஓகே, ஸோ வந்து கொஞ்சோண்டு தான் என்ன இருக்கு, ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ பெரிமீட்டர்னு என்ன தெரியும்ல? பெரிமீட்டர் பேசிக்கலி சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். அப்புறம் ஏரியான செக்டார் அப்படின்னு என்னன்னா ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கணும். சர்க்கிளை வரைஞ்சதுக்கப்புறம் என்னன்னா சர்க்கிளோட சென்டர் ஓ, இந்த சர்க்கிளில் ஒரு பங்கு கரெக்டாக இந்த சென்டரில் பாஸ் ஆகிற மாதிரி எடுத்துக்குவோம். ஓகேவா? இதுதான் செக்டார். சின்ன வயசுல படிச்சுப்பேன், திருப்பி நான் சொல்றேன். திஸ் இஸ் கால்ட் செக்டார் ஆஃப் அ சர்க்கிள். செக்டார்னா சர்க்கிளில் ஒரு பங்கு. ஓகேவா? இதோட ஏரியா எப்படி எடுப்பீங்க? சிம்பிள். ஸோ இப்போ ஹோல் சர்க்கிளோட ஏரியா πr ஸ்கொயர்னா 360 டிகிரி. சப்போஸ் 60 டிகிரின்னு என்ன பண்ணுவேன்? 60 டிகிரி. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏரியா குறைஞ்சிரும். புரியுது என்ன சொல்கிறேன்? சிம்பிள், ஒன்றுமே இல்லை, டைரக்ட் ரிலேஷன்.
ஏரியா பெருசா இருக்கும், ஆங்கிள் பெருசா இருந்தா. ஆங்கிள் சிறுசா இருந்தா ஏரியாவும் குறைஞ்சிரும். ஸோ என்ன பண்ணிட்டு டிவைட் பண்ணு. இது எக்ஸ்னு வச்சுக்கோ. 60 டிகிரி இருக்கா? 360/60 போடு. πr² போடு. போட்டோம்னா எக்ஸ் கிடைச்சிடும். இதுல யாருக்கா டவுட் இருக்கா? இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபார்முலாலாம் நிறைய இருக்கும். லைக் இதுதான் ஃபார்முலாவே பேசிக்கலி. ஸோ இப்படியே நீ போட்டோம்னா எனக்கு புரிஞ்சிடும். ஓகே, யாருக்கா டவுட் இருக்கா? ஸோ இதே மாதிரி தான் பெரிமீட்டர். பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் எடுப்பீங்க, ஈஸி. அதே மாதிரி தான், பட் ஆனால் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, யோசிக்கணும். ஸோ இப்போ வந்து சென்டர் இது ஒன்று சப்டன் பண்ணுது. இந்த லென்த் கேட்கணும். இந்த லென்த் தானே கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து பெரிமீட்டர் நான் சொல்கிறேன். ஓகே, பெரிமீட்டர் செக்டர் அப்படின்னு சொல்கிறேன். இல்லாட்டி லென்த் ஆஃப் தி ஆர்க். பெரிமீட்டரோட லென்த் ஆஃப் தி ஆர்க். லென்த் ஆஃப் ஆர்க். லென்த் ஆஃப் ஆர்க். லென்த். ஒரு ஆர்க் போட்டால் அந்த ஆர்க்கோட லென்த் இது வரையும் எடுப்பீங்க. சிம்பிள். ஸோ 2πr. 2πrனா 360 டிகிரி. இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதோட ஆர்க்கோட லைக் டிகிரி என்னன்னு தெரியும். சம் 60 டிகிரி இருக்குன்னா சிம்பிள். அதே மாதிரி 60 இங்கே போட்டு இங்கே கொஸ்டின் மார்க் போட்டு எடுத்து டிவைட் பண்ணுறேன். அவ்வளோதான். இதே மாதிரி தான் ஏரியா செக்டருக்கு எப்படி போட்டியோ அதே மாதிரி இதுக்கு போட்டோன்னா உனக்கு லென்த் ஆஃப் தி ஆர்க் கிடச்சிடும். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? டவுட் இருக்கா? டவுட் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் தி ஆர்க் நிறைய பேர் என்ன பண்ணுங்க தெரியுமா? பெரிமீட்டர் ஆஃப் தி ஆர்க்கையும் இது பேர் லென்த் ஆஃப் தி ஆர்க். லென்த், சரியா? லென்த் வேற, பெரிமீட்டர் வேற. திஸ் பெரிமீட்டர். ஓகே, பெரிமீட்டர் வேற. நிறைய பேர் என்ன பண்ணி குருட்டாம்போக்கில் லென்த் கேட்டேன் அப்படின்னா, இல்லை பெரிமீட்டர் கேட்டேன் அப்படின்னா லென்த்தே நீங்கள் போட்டு வரீங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பெரிமீட்டர்னா என்ன? இந்த இடத்துல வரைகிறேன். இந்த செக்டர் எப்படி இருக்குன்னா இப்படி தானே இருக்கு. நீ என்ன பண்ற, இந்த லென்த் மட்டும் கண்டுபிடிச்சிட்ட, இது எல்லை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இதுதான் பெரிமீட்டர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் கிடையாது. இது யார் கண்டுபிடிப்பா? அப்போ இது இருக்குல்ல. ஸோ பெரிமீட்டர் இஸ் தி சம் ஆஃப் ஆல் சைஸ். இது side 1 is side 2 side 3. ஸோ பெரிமீட்டர் இஸ் L + 2R. நிறைய பேர் சில மிஸ்டேக் பண்ணீங்க, நான் நிறைய தடவை பார்த்துட்டேன். L வேற, L + 2R வேற. L + 2Rனா பெரிமீட்டர். இதுதான் பெரிமீட்டர். ஓகேவா? இது வந்து வெறும் லென்த் ஆஃப் தி ஆர்க் தான். ஆனால் லென்த் ஆஃப் தி ஆர்க் எப்படி வருது? பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள்னு வருது. 2πr என்ன? பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள். பெரி ஆஃப் சர்க்கிள் நான் போட்டுறேன். பெரி சர்க்கிள். ஓகேவா? ஸோ பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் இருந்து வரனால இது பெரிமீட்டர் கிடையாது. ஓகேவா? லைக் பேசிக் நாலேஜ் வச்சு யோசிக்கணும். இல்லை யாருக்கா டவுட் இருக்கா? இது நிறைய பேர் சில மிஸ்டேக் பண்ணுவீங்க. யாருக்கும் டவுட் இல்லைல்ல? ஓகே, ஸோ இது வந்து பேசிக்ஸ். இது எல்லாமே வச்சு தான் நான் டெஸ்ட்டில் நான் கேட்க போகிறேன். ஸோ நான் இந்த சாப்டரில் நான் சம்மே சால்வ் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த சாப்டர்லாம் சின்ன பசங்க கூட படிச்சிருப்பீங்க, சின்ன வயசுல படிச்சிருவீங்க. நான் சும்மா ப்ரஷ் அப் மட்டும் பண்ணுறேன். ஓகே, கான்செப்ட்ஸை. ஹவு டு ஃபைண்ட் ஏரியா ஆஃப் எனி 2D ஷேப்ஸ். ஸோ எந்த 2D ஷேப்ஸ் எடுத்தாலும் இப்படி ஓகே, இப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ட்ரை டு பிரேக் இட் இன்டு நோன் சைட்ஸ். ஓகேவா? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. ஸ்ட்ரெயிட் லைன். நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இப்படி ஒன்று பிரிச்சிரு. அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் 1, இது ட்ரையாங்கிள் 2, ஸ்கொயர் 3, ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் 3. ஸோ எந்த ஷேப் டு ஃபைண்ட் எனி ஏரியா ஆஃப் ஷேப், பிரேக் இட் இன்டு ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ். இப்படி பண்ணீங்க அப்படின்னா எந்த ஏரியாலும் கண்டுபிடிச்சு போயிடலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்ல தெரியல, ஃபார்முலா மறந்துடுச்சு அப்படின்னா break it into triangles and squares to figure out the areas. Okay, எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? Those who get low marks. Okay, so how to measure diagonal length? இதோட முடிச்சலாம் இன்னைக்கு. ஸோ எந்த டயகனல் லென்த் மெஷர் பண்ணாலும் சிம்பிள். இந்த டயகனல் கனெக்ட் பண்ணுற
கனெக்ட் டயகனல்ஸ். ஓகே, டயகனல் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹைப்போடெனிஸ் லைக் இங்கே கரெக்டாக எனக்கு வரல, லைக் புரியுது என்ன சொல்ல வரேன்னு. சரி, வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது ஒரு ட்ரையாங்கிள், இது வந்து ஹைப்போடெனிஸ் இதான் கண்டுபிடிக்கணும். 2 சைடு கிடச்சிடும், இது x1 இது x2. யூஸ் ஹைப்போடெனியூஸ் தியரம், அவ்வளோதான். இங்கே நான் சிம்பிளாக எனக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா, நான் காம்ப்ளிகேட்டடாக காட்டுனா காட்டுறேன். ஹைப்போடெனியூஸ் தியரம். ஓகேவா, சப்போஸ் நான் காம்ப்ளிகேட்டடாக காட்டணும் அப்படின்னா சப்போஸ் ஒரு ஹெக்ஸகன் இருக்குன்னு வச்சுக்கோ. ஹெக்ஸகன் எப்படி இருக்கும்? இப்படி 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 இப்படி. ஹெக்ஸகன் இந்த 2 சைடு கனெக்ட் பண்ணிட்டேன். இதுக்கு எப்படி ஹைப்போடெனியூஸ் கண்டுபிடிப்பீங்க? கொஸ்டின் மார்க். எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. ஆங்கிள்ஸ் ஆஃப் ஹெக்ஸகன் எவ்வளவு தெரியுமா? 118 நினைக்கிறேன். என்னமா 118. 118. நான் ஒரு ட்ரிக் சொல்றேன். 360 டிகிரி போட்டுக்கோ. இப்போ எத்தனை சைடு இருக்கு? 6 இருக்கா? 6 6 36 60 அப்படின்னா இந்த ஆங்கிள் 60, இந்த ஆங்கிள் 60. சாரி, அந்த மாதிரி கோலம் வரைஞ்சிட்டு இருக்க. வெயிட் பண்றா. இப்படி நான் என்ன சொல்லணும் புரியுதுல்ல? இந்த மாதிரி சங்கு சக்கரம் மாதிரி இருக்கு. சங்கு சக்கரம் மாதிரி இருக்கா? ரொம்ப நல்லதுமா. இந்த மாதிரி ஒவ்வொரு லைனா போட்ட அப்படின்னா, அதாவது இந்த இந்த நான் காட்டுறேன் பாரு. இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணு, இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணு. ஓகேவா, அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். ஒரு லைனும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருந்தேன்னா, இந்த எக்ஸ்டெண்ட் பண்ற லைனுக்கும் அதுக்கு அடுத்து இருக்க ஆங்கிளுக்கும் இந்த ஆங்கிள் இருக்குல்ல, அதுதான் இந்த ஆங்கிள் 60 டிகிரி. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? இந்த ஆங்கிள் 60 minus 180 120. ஸோ ஆங்கிள்ஸ் இன் அ ஹெக்ஸகன் இஸ் 120. ஸோ அப்போ பென்டகன்ல எவ்வளோ இருக்கும்? ஹெக்ஸகன்னா 6 சைட்ஸ், பென்டகன்னா எவ்வளோ? 360 by 7 எவ்வளோ வரும்? சரி, கால்குலேட்டர். பென்டகன் 5 இல்லையா? ஓ சாரா பென்டகன்னா 5, செப்டகன்னா 7ல 360 by 7. ஸோ போட்டோன்னா ஒரு ஆன்சர் வரும். ஸோ 180 மைனஸ் இந்த ஆன்சர் போட்ட அப்படின்னா பென்டகன்ல இப்படி இருக்குமா? பென்டகன்ல சரி, ஹெக்ஸகன்ல செப்டகன்ல இந்த மாதிரி மல்டிபிள் சைட்ஸ் இருக்கும். அந்த 2 சைடுக்கு நடுவுல இருக்க ஆங்கிள். இதே மெத்தட் தானே எல்லாத்துக்கும்? அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அதாவது ஸோ வந்து இதான் ட்ரிக். ஓகேவா, எனி சைட்ஸ் பாலிகன் கொடுத்தா, ரெகுலர் பாலிகன் கொடுத்தோம் அப்படின்னா 360 by நம்பர் ஆஃப் சைட்ஸ் போட்டுட்டு இது கூட 180 சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா 2 பக்கத்துல இருக்க சைட்ஸ்க்கான ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஓகேவா, இன்னைக்கு நிறைய நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ரெக்கார்ட் செஷன்ல திருப்பியும் நீங்க ரங்கோலி ஹரிசட்டை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரு நிமிஷத்துல கமெண்ட பக்கடி அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்கடா. பாயிண்ட்ல சரி சொல்றேன். என்ன தோஸ் கெட் லோ மார்க்ஸ் ஹரிஸ், நான் நடத்துற என்னையே கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா? சரி விட, அழுவா முடியும். ஸோ இப்போ வந்து என்னன்னா, இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஞாபகம் வச்சது கஷ்டம். ஸோ திருப்பியும் ஒரு தடவை நீங்க வீடியோ ரீவாச் பண்ணுங்க. நான் அங்கங்க நிறைய ட்ரிக்ஸ் டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் நீ அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா, ஸோ எக்ஸாம்ல நான் இந்த எக்ஸாம் கண்டிப்பாக கஷ்டமா இருக்க போகுது. ஓகேவா, கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். ஸோ வந்து அதுக்கு ரெடியா இருக்கு. ஓகேவா, ஏன்னா இந்த டெஸ்ட் இது வந்து ரொம்ப முக்கியம். இது ஆப்டிடியூட் அப்பார்ட் ஃப்ரம் ஆப்டிடியூட் இது வந்து உனக்கு மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், இன்ஜினியரிங் எல்லாத்துக்கும் தேவைப்படும். ஸோ ஆனால் இந்த டெஸ்ட் நல்லா படிங்க. ஓகேவா, நோட்ஸ் கரெக்டாக எடு. இது வந்து மென்சுரேஷன் 2D தான். ஓகேவா, இது வந்து பார்ட் 1 தான். பார்ட் 2 நாளைக்கு பார்ப்போம். பார்ட் 2 3D. ஓகேவா, ஸோ இதை நாளைக்கு, இதை இன்னைக்கு ஒழுங்கா நீ படிச்சாதான் நாளைக்கு உனக்கு புரியும். இதே உனக்கு புரியாட்டி நாளைக்கு வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அதுக்குள்ள படிச்சிருங்க. வேற டவுட் இருக்கா?
டவுட் இருக்கா? அந்த ஹோம்ஒர்க் மட்டும் ட்ரை பண்ணுங்க. வேற எதுவும் நீ விட்டனா மட்டும் வேற ஏதாவது விட்டனா? ஓகே, எதுவும் இல்லை, அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் நீங்க பார்த்துட்டு படிச்சுட்டு வாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, டாடா பை. ஐயா அந்த கொஸ்டினை மறக்காம சென்ட் பண்ணி விட்டுருங்க அந்த ஃபைனல் கொஸ்டின். அது நீ என்ன ஹோம்ஒர்க்கா நீ போட்டு அனுப்புன்னு நான் சொன்னேன்ல. யாராவது ட்ரை பண்ணி ஆன்சர் ஓகேடா, கொஸ்டின் தான்டா கேக்குறேன். ஓ ஓகே, கொஸ்டின் ஓகே ஓகே, நான் அனுப்புறேன். ப்ரோ அதை மட்டும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விட்டுருங்க ப்ரோ, அவ்வளவுதான் முடிஞ்சு. சிம்பிள். இவன் அனுப்புவான் ப்ரோ, விடுங்க ப்ரோ, இவன் அனுப்புவான், சும்மா தானே இருப்பான். ஏய் கொண்டு ஒண்ணு. சரிடா, ஓகேடா, பாரு, பாய். பாப்போம். பாப்போம்.